இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி பிட்டர் ட்ரேட் தேரி செகண்ட் இயருடைய நியூ கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி செமஸ்டர் 3க்குரிய நியூ கொஸ்டின் பேங்க் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த செமஸ்டர் 4உடைய நியூ கொஸ்டின் பார்த்துட்டோம்னா செகண்ட் இயருக்குரிய கொஸ்டின் பேங்க் நம்ம எல்லாம் முடித்த மாதிரி ஆயிரும். அந்த ரெண்டு செமஸ்டர் 3 செமஸ்டர் 4உடைய நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நம்ம அதிகமான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எடுத்து நம்ம அதிக மார்க் எடுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமுடைய நியூ கொஸ்டின் பேப்பர் செமஸ்டர் 4 NSQ லெவல் 5. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நான் வேகமாகவே டக்குன்னு கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which type of jig do not have base plate கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் பிளேட்டு இல்லாத ஜிக்கு எந்த வகைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேஸ் பிளேட்டே இருக்காது கீழே. ஸோ அது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஜிக். சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜிக்குடைய பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா இந்த நடுவில் இந்த ஜாப்புடைய நடுவில் கட்டில் மாதிரி இருக்குது. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா கட்டில் மாதிரி இருந்தால் ஆங்கிள் பிளேட் சிக்கு. கட்டில் மாதிரி இருந்தாலும் ஆங்கிள் தான். ஸோ நம்ம ஆங்கிள் பிளேட் சிக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு சிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிக்குடைய பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது 4 கால் இருக்குது பாருங்கள். இந்த 4 கால் இருந்தாலே டேபிள் சிக்கு அல்லது டர்ன் ஓவர் சிக்குன்னு அர்த்தம். இந்த 4 கால் மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு அப்படின்னா ஸோ இந்த 4 கால் நம்மளுக்கு இது 1 2 இது 3 பின்னால் 1 இருக்குது. 4 கால். இந்த 4 காலும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் டேபிள் சிக் அல்லது டர்ன் ஓவர் சிக்குன்னு சொல்லலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வாட் இஸ் த நேம் ஆஃப் கிளாம்பு. ஒரு கிளாம்பு இருக்குது. அந்த கிளாம்புடைய பெயர் என்னன்னு கேட்காங்க. இந்த கிளாம்பில் பாருங்கள் இந்த மாதிரி வடிவம் ஒரு வட்டத்தில் ஸோ இந்த மாதிரி முக்கால்வாசி தான் நம்மளுக்கு தெரியும், காவாசி இருக்காது. இந்த வட்டத்தில் பாருங்கள். இந்த வட்டம் இது எப்படி இருக்குது? இது கரெக்டாக வட்டமாக இருக்குது. இங்கே கீழே பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிளாம்பு. வட்டத்தில் ஒரு சின்ன பீஸ் இருக்காது, மேலே உள்ள பீஸ். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிளாம்பு. கேம்னு அர்த்தம். அதுக்கு பேர் கிளாம்பு. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். வாட்ஸ் இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருடைய பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட் பிக்சர். அதாவது இது பார்த்தோன்னா ஆங்கிளை எந்த டைரக்ஷனாலும் திருப்பிக்கலாம். தேவையான அளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இதை விரிச்சிக்கலாம் அல்லது நம்ம இது பண்ணி சுருக்கிக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட் ஃபிக்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள். which type of push is used in jig to perform more than one operation in same location. அதாவது ஒரே இடத்தில் ஒன்றை விட அதிகமான வேலைகளை மேற்கொள்வதற்கு ஜிக்கில் பயன்படுத்தப்பட்ட புஷ். அதாவது ஒரே இடத்துல பல்வேறு உடைய வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஜிக்கில் என்ன புஷ் பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் புஷ் தான் பயன்படுத்துவோம். இதுதான் ஆன்சர். அந்த ஸ்லிப் புஷ்ஷில் மட்டும்தான் சின்ன டயாவுடைய பீஸையும் நம்ம ட்ரில் பண்ணலாம். பெரிய டயாவுடைய ட்ரில்லும் நம்ம ட்ரில் பண்ணலாம். புஷ் அது அட்ஜஸ்ட் ஆகிரும். அதுக்கு பேர் ஸ்லிப் புஷ். 7வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் குரூ ப்ரொவைட் இந்த வி பிளாக்கில் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இப்போ இந்த வி பிளாக் இருக்குன்னா ஸோ இந்த வி பிளாக்கில் சைடில் ஒரு குரூ இருக்கும். இது கிளாம்பு பிடிக்க தான் இருக்குது. அப்போ இந்த குருவுடைய இது நோக்கம் என்னன்னா கிளாம்பு பிடிக்க அக்கோமடேட் த கிளாம்ப். சி த ஆன்சர். 8வது கொஸ்டின். ஒய் த பேலன்சிங் வெயிட் இன் ப்ரொவைட் இந்த டர்னிங் பிக்சர் அப்படின்னு கொடுத்தாங்க. டர்னிங் பிக்சரில் சமநிலை எடை வழங்கப்படுவது ஏன் சமநிலை வழங்கப்படுதுன்னா நம்ம சமநிலை வழங்கப்பட்டால் தான் ஜாப் ட்ரூவாக சுற்றும். ஸோ அப்போ அந்த சமநிலை எடை எதுக்கு வழங்கப்படுதுன்னா பேலன்சிங் இரிகுலர் ஒர்க் பீஸ். அதாவது சமமற்ற இப்போ வட்டமாக இருக்கணும். வட்டமாக இல்லாமல் ஒரு பக்கம் அதிக வெயிட்டு இன்னொரு பக்கம் கம்மியான வெயிட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ள ஒர்க் பீஸை தான் என்னச்சுது இது பிடிக்க பயன்படுது. டு பேலன்சிங் இரிகுலர் ஒர்க் பீஸ். 9வது கொஸ்டின் பாருங்கள்.
which type of fixture used for machining on evenly paced surfaces அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சமமான இடைவெளியில் மேற்பரப்புகள் மீது மெஷினிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பிக்சரின் வகை எதுன்னு கேட்காங்க. அதாவது சமமான இடைவெளி, அதாவது சமமான இடைவெளினா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வட்டம் இருக்குது, இதில் ஒரு ட்ரில்லு நம்ம இங்கே போட்டாச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரில்லு போடணும், அப்புறம் இங்கே ஒரு ட்ரில்லு போடணும், அப்புறம் இங்கே ஒரு இந்த 4 இது 90 டிகிரி இடைவெளி, அது 90 டிகிரி இடைவெளியில் சரியான இடத்துல ட்ரில்லு போடணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன பயன்படுத்தணும்னா, நான் ஒரு ட்ரில்லு இங்கே போட்ட பிறகு இங்கே ஒரு சுற்று, ஒரு 1/4 பங்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 பங்கு சுற்றுனா நமக்கு 90 டிகிரியில் கரெக்டாக கிடைக்கும். அப்போ அந்த சுற்றுறதுக்கு பேர் என்ன பேர்னா இண்டெக்ஸிங் பிக்சர். இந்த இண்டெக்ஸிங் பிக்சர் இருந்ததுன்னா 4 இடத்துல சமமான இடைவெளி விட்டு நம்ம ஹோல்ஸ் ட்ரில் போடலாம். ஸோ அதுதான் சமமான இடைவெளி மேற்பரப்பு மிஷின் செய்ய பயன்படுத்தும் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் பிக்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ஜிக்கின் பெயர் என்னன்னு கேட்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிக்கில் இது வந்து சேனல் ஜிக். இது எப்படி சேனல் ஜிக் சொன்னாலும் கீழே ஒரு பீஸ் இருக்கும், இதில் தான் இன்னொரு பீஸ் படுத்துருக்கும். அப்போ இந்த பீஸ், இந்த மேலே இருக்கிற பீஸ் தான் மேலேயும் கீழேயும் போகும். அதாவது அந்த மேலே பீஸ் நகட்டிட்டு இது நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் நகருது, அதை போல்ட் நட்டு மூலம் டைட் பண்ணுறதுக்கு பேர் தான் சேனல் ஜிக். அதுக்கு பேர் சேனல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which is the important factor to determine the construction of fixture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிக்சரின் கட்டமைப்பை தீர்மானிப்பதற்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷினிங் மெத்தட் தான். இதுதான் ஆன்சர். 12வது கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செட்டிங் பிளாக் யூஸ்ட் இன் த ஃபிக்சர்? இந்த செட்டிங் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். செட்டிங் பிளாக் யூஸ்ட் இந்த ஃபிக்சர், அதாவது ஃபிக்சரில் பயன்படுத்தப்படும் செட்டிங் பிளாக்குடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டருக்கு வந்து ஃபிக்சரையும் ஒர்க்கையும் வந்து நிலைநிறுத்துறது தான் பயன்படுது. அதாவது பொசிஷன் ஆஃப் பிக்சர் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் டு கட்டர், வெட்டுக்கருக்கு தொடர்பான பணிப்பொருள் மற்றும் பிக்சர்கள் நிலது. அது கட்டர் இருக்குல்ல, அதை ட்ரில் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி பணிப்பொருளையும் பிக்சரையும் என்ன செய்யணும், நிலைநிறுத்துக்கு தான் இந்த செட்டிங் பிளாக் பயன்படுது. செட்டிங் பண்ணியாச்சு கேட்பாங்க சிஎன்சி மிஷினில். அப்போ செட்டிங் பண்ணியாச்சுன்னா கட்டருக்கு ஏற்ற மாதிரி பிக்சரையும் ஜாப்பையும் செட்டிங் பண்ணியாச்சு, இதுதான் அர்த்தம். 13வது கொஸ்டின் பாருங்கள். which type of jig is used for vertically shape work piece to drill at different angle? அதாவது வெவ்வேறு கோணத்தை துளையிடுவதற்கு ஒழுங்கற்ற வடிவிலான பொருட்களுக்காக பயன்படுத்தும் ஜிக். அதாவது வெவ்வேறு இடத்துல கோணத்தில் நம்ம ட்ரில் இடணும், ஆனால் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்காது, இரிகுலர் ஷேப் இருக்குது, வேறு இதில் இருக்கும். அந்த மாதிரி பொருளில் வந்து நம்ம வந்து துளையிடணும் அப்படின்னா அது இப்போ என்ன ஜிக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா டுர்னியன் ஜிக் தான் பயன்படுத்தும். டி தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். which device called support locate and also hide the cutting tool வந்தாலே ஜிக்கு. அதாவது வேலைக்காக பிடித்து தாங்கி இருப்பிடத்தை கண்டுபிடித்து மேலும் கட்டிங் டூலை வழிநடத்தும் கருவி. கட்டிங் டூலை வழிநடத்தும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு மட்டும்தான் வழிநடத்தும், பிக்சர் வந்து வழி நடத்தாது. அப்போ ஜிக்கு தான் ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாம் யூஸ்ட் இன் ஜிக்? இந்த ஜிக்கில் பயன்படுத்தும் கிளாமின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து டாகிள் கிளாப். இது வந்து டாகிள் கிளாம். இதுக்கு பேர் இந்த மாதிரி 2 ஏரா பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஏரா பாயிண்ட்டு இப்படி கீழ் நோக்கி இருக்கும், இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாகிள் கிளாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின். why 2 or 4 cold down slot are provided in the base plate of milling picture? அதாவது மில்லிங் பிக்சரில் பேஸ் பிளேட்டுகள் 2 அல்லது 4 ஸ்லாட்டுகள் வழங்கப்படுவது வந்து கிரிப்பாக பிடிப்பதற்கு தான். ஃபார் ரிஜிட் கிளம்பிங், கெட்டியாக பிடிப்பதற்கு 4 ஸ்லாட்டில் தான் என்ன செய்யும், போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணுவோம். ஸோ அப்போது ஃபார் ரிஜிட் கிளம்பிங் கெட்டியாக பிடிப்பதற்கு. 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷனால் அதாவது அதிக உற்பத்திக்கு நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக உற்பத்தி பண்ணும்போது அதோடைய விலையும் குறையும், ஸோ டைமும் ரெடியூஸ் ஆகும். அப்போ காஸ்ட் அண்ட் டைம் ரெடியூஸ் டு மேனுஃபேக்சரிங். சி தான் ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸுடைய பெயர் என்ன கேட்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜிக்? இந்த ஜிக்குடைய பேர் என்ன, பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால பாக்ஸ் ஜிக். 19வது கொஸ்டின் பாருங்கள். லூப்ரிகேஷன், அதாவது வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லூப்ரிகேஷன்னா உயவிடும் ஒரு மெத்தடு.
ஸோ அந்த இப்போ ஆயில் கேனில் வந்து உய விடுதல்ல, அது வந்து ஆயில் கேன் மெத்தடு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கைப்பிடி நம்ம வந்து இந்த கைப்பிடியை வந்து நம்ம கீழே அமுக்கணும். இந்த கைப்பிடி நம்ம இந்த கேண்டில் கீழே அமுக்க இங்கேருந்து க்ரீஸ் எல்லாம் அப்படியே மேலே போயிட்டு நினச்சியும் வெளியே வரும். அப்போ இது வந்து நம்ம அழுத்துறோம்லாம், ஃபோர்ஸ் பண்ணுறலாம், அந்த ஃபோர்ஸ் ஃபீடு தான் இது. ஃபோர்ஸ் மெத்தடில் தான் இந்த லூப்ரிகேட்டும் செயல்படுது. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் ஃபீடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20வது கொஸ்டின். which bushes used to provide a hardened hole for renewable bushes. அதாவது புதுப்பிக்கத்தக்க புஷ்களுக்கு கடினமான துளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் புஷ். அதாவது ஹார்டன் ஹோலில் வந்து நம்ம ரினியூவல் புஷ்ஷை பயன்படுத்துகிறோன்னா அது வந்து லீனர் புஷ். என்ன புஷ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுப்பிக்கத்தக்க புஷ்களுக்கு புஷ்ஷை வந்து புதுப்பிக்கணும், வேறு புஷ் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றக்கூடிய இடத்துல அந்த துளை வந்து கடினமாக வழங்கணும். அதுக்கு அந்த வழங்குறதுக்கு என்ன புஷ் பயன்படுத்துவாங்க? இப்போ சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த புஷ்ஷு பேர் வந்து மாறும். ஹார்டாக இருந்துச்சுன்னா, ஹார்டன் ஹோலாக இருந்துச்சுன்னா அதுக்கு அதில் வந்து லீனர் புஷ் தான் பயன்படுத்துவாங்க, இல்லை லைனர் புஷ் தான் பயன்படுத்துவாங்க. டி தான் ஆன்சர். இங்கே ஒரு கிளாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாம் கொடுத்துருக்கான். இந்த கிளாம் வந்து ஸ்க்ரூ கிளாம். அதாவது எப்படி ஸ்க்ரூ கிளாம் சொல்லுதாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இந்த சைடு ரொட்டேட் பண்ணோன்னா கீழே போகும், இந்த சைடு ஆண்டி கிளாக் சுற்றினா வெளியே வரும், டைட் ஆகும். அதான் இதுதான் ஜாப். இந்த ஜாபை பிடிக்கும். ஸோ அப்போ இந்த ஜாப் பிடிக்குன்னா இது ஸ்க்ரூ கிளாம்ப். இதுக்கு பேர். இந்த நம்ம டைட் பண்ணி ஒரு பொருளை டைட் பண்ணி ஒரு ஸ்க்ரூவை டைட் ஆகிச்சு நான் பொருளை பிடிச்சிச்சின்னா அதுக்கு வந்து ஸ்க்ரூ கிளாம்ப். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 22வது கொஸ்டின். which device is used to hold liquid and not guide the cutting tool during machining ஆப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது மெஷினிங் வேலையின் பொழுது கட்டிங் டூல் வழி நடத்தாமல், கட்டிங் டூல் வழி நடத்துனாங்க அப்படின்னா, இந்த கட்டிங் டூல் வழி நடத்துனாங்க கேட்டிருந்தா ஜிக்குன்னு வந்துடும். கட்டிங் டூல் வழி நடத்தாமல் மற்றும் சரியான இருப்பிடம் பிடிப்பதற்கு பயன்படுத்த கருவி வந்து பிக்சர். அவன் பி தான் கரெக்டான ஆன்சர். வழி நடத்திச்சு, கட்டிங் டூலை வழி நடத்தினா ஜிக்கு, வழி நடத்தல பிக்சர். which type of picture provide an easy method of holding parts for machining கொடுத்துருக்காங்க. அதாவது மெஷினிங் செய்வதற்காக பாகங்களை எளிதான முறையில் பிடிப்பதற்கு அமைக்கப்பட்ட பிக்சர் வகை எதுனா வைஸ் பிக்சர் தான். எளிதான ஒரு பொருளை பிடிக்கணும் கடத்தணும்னா அது வைஸ் பிக்சர் தான். 24வது கொஸ்டின் பாருங்கள், which parts restrict incorrect loading of component in jig. அதாவது ஜிக்கில் வந்து பனிப்பொருளின் தவறான ஏற்றத்தை தடை செய்யும் பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னு தான். நம்ம ஒரு பொருளை வச்சுட்டோம், அந்த பொருள் வந்து அந்த பின்னு லாக் ஆகணும். அந்த பின்னு வந்து சரியாக லாக் ஆகலைன்னா பொருள் வந்து தப்பாக வச்சுட்டோம், இல்லைன்னா சரியான சைஸில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு பனிப்பொருள் வந்து தவறாக நம்ம ஃபிட் பண்ணுதா அதை வந்து ஒரு தடை செய்ய பாகம் வந்து பார்த்தோன்னா பின்னு தான், லொக்கேட்டிங் பின்னு தான். அந்த பின்னு சரியாக இருந்துச்சுன்னா அந்த பின்னு வந்து லாக் ஆகும். ஸோ அடுத்த 25வது கொஸ்டின் பாருங்கள், இங்கே வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜிக்குன்னு உங்கள் ஜிக்குன்னு வகை கொடுத்துருக்காங்க. அந்த இது என்னன்னு கேட்காங்க. ஸோ இது நான் ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன், ட்ரில் போடும்போது சரியான இடத்துல ட்ரில் போடணும். இங்கே ஒரு ட்ரில் போட்டிருக்கணும், இங்கே ஒரு ட்ரில்லு போடும்போது ஸோ அதே மாதிரி நம்ம சுற்றணும். இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது, இது வந்து சைடு வியூவில் இருக்குது, சைடு போர்ஷன். ஸோ அப்போ இந்த இடைவெளி சரியான இடைவெளியில் நம்ம ட்ரில்லு போடணும். இங்கே ஒரு ட்ரில்லு, இந்த மாதிரி 4 ட்ரில் போடணும்னா இந்த இதை சுற்றணும், 4 டைம் சுற்றணும், 4 டைரெக்ஷனில். ஒரு 10 ஓட்டை, ஒரு 10 கால் பங்குனா இங்கே எத்தனை ஓட்டை இருக்கும் பார்க்கணும், அத்தனை ஓட்டையில் இந்த பின்னு இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே பின்னு இடைவெளியை விட்டு ஒரு 10 ஓட்டை தாண்டி இங்கே வச்சுன்னா 2வது ட்ரில் பண்ணணும், அப்புறம் 3வது ட்ரில். இந்த மாதிரி சரியான இடைவெளியில் விட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இண்டெக்ஸிங் ஜிக்குன்னு பேர். சரியான இடைவெளி இல்லைன்னா இந்த பேர், இந்த படத்துக்கு பேர் இண்டெக்ஸிங் ஜிக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 26வது கொஸ்டின். ஒய் டெனான் ஆர் ப்ரோவைட் அட் த பாட்டம் ஆஃப் பேஸ் பிளேட் ஆஃப் மில்லிங் மிக்சர். இந்த டெனான்னு வந்துட்டுனாலே, இந்த டெனான்னு கொடுத்துட்டுனாலே கொஸ்டினில் இந்த டெனான் அப்படின்னு வந்துட்டுனாலே, டெனான் ஃப்ரெண்டில் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த டெனான் வந்துட்டுனாலே சரியான இடத்த வந்து கண்டுபிடிப்பார். பிக்சரும் சரியான இடத்த கண்டுபிடிக்க தான் இந்த டெனான் வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு வழங்கப்படுது. டெனான் ஏன் வழங்கப்படுதுன்னு கேட்காங்களே. மில்லிங் பிக்சரில் பேஸ்பிள் அடிப்பகுதியில் டெனான் வழங்கப்படுது. டெனான்னா அடிப்பகுதியில் வழங்குறாங்கன்னா பிக்சரின் லொக்கேஷன், அதாவது சரியான இடத்தை பிக்சரை சரியான இடத்தை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுகிறது. இதுக்கு தான் டெனான். டெனான் வந்தாலே லொக்கேஷன் ஆஃப் பிக்சர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெனான் வந்தால்
27 கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ட்ரில் புஷஸ் ப்ரொவைட் இன் த ட்ரில் ஜிக்? ட்ரில் புஷுடைய நோக்கம் என்னன்னு கேட்காங்க. ட்ரில் ஜிக்கில் ட்ரில் புஷு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஷு தான் என்ன செய்யுதுன்னா கட்டின்ட்டுள்ள வழி நடத்துது, சரியான இடத்த கண்டுபிடிக்குது. சரியான இடத்துக்கு மற்றும் வெட்டுக்கரிய வழி நடத்துக்கு தான் அந்த ட்ரில் புஷு வந்து பயன்படுது, நோக்கமாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன படம்னு கேட்காங்க. இது வந்து இண்டெக்ஸிங் பிக்சர். இந்த படம் வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிக்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 படம். இது கியர் கட் பண்ணுறது, ஹெக்ஸகானு, இது வந்து ஸ்லாட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம பிக்சரிங் இண்டெக்ஸிங் பிக்சர் தான் பண்ண முடியும். ஸோ அதான் இண்டெக்ஸிங் பிக்சர். அங்கே வந்து இண்டெக்ஸிங் ஜிக்குன்னா இண்டெக்ஸிங் பிக்சரில் தான் நம்ம இந்த கியர் கட் பண்ணுறதுனாலும் சரி, இந்த ஹெக்ஸகான் இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இது கியர் ஈவனாக கியராக கட் பண்ணக்கு பயன்படுது இண்டெக்ஸிங் பிக்சர். இது ஹெக்ஸகான் 6 பக்கங்கள். இது வந்து ஸ்லாட்டு 4 ஸ்லாட்டு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இண்டெக்ஸிங் பிக்சர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ இது வந்து இண்டெக்ஸிங் பிக்சர் தான். 29 கொஸ்டினில் வாட் இஸ் த கலர் ஆஃப் அலுமினியம் மெட்டல்? அலுமினியம் உலோகத்தின் நிறம் வந்து எல்லாருக்கும் தெரியுமா, வெள்ளை. அது வந்து சாம்பல் கலந்த வெள்ளைன்னு சொல்லணும், ஒயிட் இஸ் கிரே. 30 கொஸ்டின் பாருங்கள். விச் ஓர் ப்ராடக்ட் லெட் மெட்டல்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெட் மெட்டல் வந்து என்ன தாதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை உற்பத்தி செய்யும் தாது. இது ஈஸி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த லெட்டில் வந்து என்ன வருது, எல்இன்னு வருதா. இந்த எல்இன்னு வந்தாலே நம்மளுக்கு இதில் தான் ஆன்சர் இருக்குது. லெட் மெட்டலோட தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா லீனா கலினா, ஜிஏ அப்படின்னு போட்டிருந்தேன், கலினா. ஸோ இந்த லீயை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். லெட் மெட்டலுடைய தாது எதுனா கலினா இப்படி சொல்லிடணும். எல்இ மட்டும் சேர்த்துட்டு கலினா அப்படின்னா நமக்கு அந்த வார்த்தை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 31 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெட்டல் அலாய் ஆஃப் லெட், டின், காப்பர் அண்ட் ஆண்டிமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெள்ளி, செம்பு மற்றும் ஆண்டிமணி உலக கலவின் பெயர் என்ன? இந்த 4 சேர்ந்துட்டாங்கன்னா ஸோ அது பேர் பாபிட் மெட்டல். இந்த பாபிட் மெட்டல் வந்து ஸோ லெட்டு, டின்னு, காப்பர், ஆண்டிமணி இந்த 4உடைய கலவை தான் நம்மளுக்கு வந்து பாபிட் மெட்டல்னு சொல்கிறோம். 32 கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் காப்பர் அண்ட் சிங்க் இன் மன்ஸ் மெட்டல்? அதாவது முன்சு மெட்டலில் வந்து மின்சு உலோகத்தில் செம்பு மற்றும் துத்தநாகத்து விகிதம் என்னன்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு கலவை. அப்போது இதில் காப்பர் 60 அண்டு சிங்க் வந்து 40. இது வந்து முன்சு உலோகம், முன்சு மெட்டலில் வந்து உள்ள விகிதம். 33 கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் பாக்சைட் ஓர்? அதாவது பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் வந்து அலுமினியம். பாக்சைட்னாலும் அலுமினியம் தான், அது மாதிரி காஸ்டாரைட்னாலும் அலுமினியம் தான். ஸோ பாக்சைட்டுடைய தாது பொருள் வந்து அலுமினியம், அது மாதிரி காஸ்டாரைட்டுடைய இது வந்து உலோகமும் அலுமினியம் தான். 2 பொருளுக்கு வரும். 34 கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட் தயாரிப்பதில் பயன்படுத்த உலோகம் வந்து லெட்டு. ஸோ ஈயம் தான் பயன்படுத்துகிறாங்க. 35 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பெல்ட் டிரைவ் த டிரைவன் ஷாஃப்ட் வில் ரொட்டேட் ஆப்போசிட் டு டிரைவ் ஷாஃப்ட்? அதாவது டிரைவன் ஷாஃப்ட் ஒரு டைரக்ஷன் சுற்றுது, அதே மாதிரி ட்ரைவர் ஷாஃப்ட் வந்து இன்னொரு டைரக்ஷன் சுற்றுது வச்சுக்கலாம். அதாவது படம் பாருங்களா, இப்படி சுற்றி இப்படி வருது. அதாவது இது இப்படி சுற்றணும், இங்கே இன்னொரு ஷாஃப்ட் வந்து இப்படி சுற்றணும். இங்கே டிரைவன் கியர் வந்து இப்படி சுற்றுச்சுன்னா, டிரைவர் கியர் இப்படி சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்துடும். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனை நம்ம உருவாக்குறது, ஆப்போசிட் ட்ரைவை உருவாக்குறது வந்து கிராஸ் பெல்ட் ட்ரைவ் தான். அப்போ கிராஸ் பெல்ட் ட்ரைவ் தான் ஆன்சர். சேம் டைரெக்ஷன்னா ஓப்பன் பெல்ட். சரியா? 36 கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பெல்ட் பேஸ்னர் கொடுத்துருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பெல்ட் பேஸ்னர்? அதாவது பெல்ட் இணைப்பன் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் முள்ளு மாதிரி இருக்கிற மாதிரி வந்து அலிகேட்டர் டைப்பு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், நண்டு பிடிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அலிகேட்டர் டைப். 37 கொஸ்டினில் பாருங்கள். இங்கே ஒரு கியர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் கியர்? கியரின் பெயர் என்ன? இது வந்து மீட்டர் கியர். ஸோ இது வந்து இந்த 2 கியரும் சேர்ந்து ஒரு 90 டிகிரியில் உருவாகுதில்ல, இது வந்து மீட்டர் கியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இந்த நிலையான பெல்ட் ட்ரைவ் இருக்குல்ல, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் இந்த பெல்ட் ட்ரைவ்? பெல்ட் ட்ரைவில் எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தில் என்ன பேர்? ஜாக்கி. இந்த 2 பெல்ட்டையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது,
பெல்ட்டில் வந்து டைட் பண்ண முடியாது. அப்போனா இந்த 2 நிலையான புள்ளிக்கு நடுவில் இந்த ஜாக்கி புள்ளியை வச்சு அழுத்தினா மட்டும்தான் இந்த பெல்ட்டு டைட் ஆகும். லூஸாக இருந்தால் டைட் பண்ண முடியுமே தவிர மீதி எதுவும் செட்டிங் பண்ண முடியாது இந்த மாதிரி இதில். ஸோ அப்போது இந்த ஜாக்கி புள்ளி தான் பயன்படுத்துவாங்க பெல்ட்டு டைட் பண்ணக்கு. ஸோ அதான் எக்ஸும் கேட்டிருக்காங்க, அது ஜாக்கி புள்ளி. 39 கொஸ்டின், விச் டைப் ஆஃப் கியர் டிரைவ் சேஞ்ச் ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் டு லீனியர் மூவ்மெண்ட். அதாவது சுழற்று விசையை வந்து நேர் விசையை மாற்றுறதுக்கு வந்து ரேக் அண்ட் பினியன் தான். இந்த நம்ம ட்ரில்லிங் மிஷினில் இருக்குல்ல, டேபிளை வந்து நம்ம மேலே தூக்கி நினச்சிடும் சுற்றுறோம், டேபிள் மேலே ஏறுது. அப்போது கையை வச்சு சுற்றும் போது டேபிள் வந்து லீனியர் மோஷனில் மேலேங்களையும் வருதுல்ல, இது வந்து ரேக் அண்ட் பினியன் கியர்னால தான். அதில் இருக்குது பின்னால், நீங்கள் பாருங்கள். ஸோ 40 கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபார்ட் மார்க் எக்ஸ். இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து பார்த்தோன்னா வித்து, அதாவது வித் லேண்டோடைய வித்து, லேண்டுன்னு சொல்லலாம், பேஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பேஸ் வித்து. 41 கொஸ்டின் பாருங்கள், விச் டைப் ஆஃப் பெல்ட் இஸ் யூஸ்ட் இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சாஃப்ட் ஆர் டூ ஷார்ட். அதாவது இடைவெளி கம்மியான சாஃப்ட்டுகளுக்கு இடையே உள்ள இதில் வந்து பயன்படுத்துகிற பெல்ட் வந்து வி பெல்ட் தான். வி பெல்ட்டு ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸில் பயன்படுத்த முடியாது. ஸோ 42 கொஸ்டின், ஒய் த ஸ்மால் ஸ்டீல் வெஜ் இஸ் ஸ்டேப்டு அண்டர் த மிஷினில் லிஃப்டிங் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தூக்கும் வேலையில் மிஷினில் கீழே சிறிய ஸ்டீல் ஆப்பு சுருக்கப்படுவது ஏன் அப்படின்னு கேட்காங்க. அதாவது சிறிய ஆப்பு நம்ம சொருனோம்னா நம்ம தான் குரோபார் உள்ளே நுழைக்கிச்சு தூக்க முடியும். ஸோ அதனால தான் அதில் வந்து சிறிய ஆப்பு சொருகிறாங்க. ஸோ அது ஏற்கனவே டு அக்செப்ட் த குரோபார் ஏற்றுக்கொள்வதற்கு. 43 கொஸ்டின், ஹவு டு அட்ஜஸ்ட் த டென்ஷன் ஆஃப் பெல்ட் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு புள்ளி. ஏற்கனவே அங்கே ஒரு படம் இருந்துச்சுல, அதே படம் தான். அதாவது இந்த படம் தான், இந்த படத்துக்குரிய கொஸ்டின் தான். இந்த ஜாக்கி புள்ளி தான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே படம் கொடுத்துருக்காங்க, இங்கே படம் இல்லாமல் சென்டென்ஸ் இங்கிலீஷில் சென்டென்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ டு அட்ஜஸ்ட் த டென்ஷன் ஆஃப் பெல்ட் பிட்வீன் டூ ஃபிக்ஸ்டு புள்ளி, 2 ஃபிக்ஸ்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள பெல்ட் இருக்கிறது அட்ஜஸ்ட் செய்து பார்த்தோன்னா ஜாக்கி புள்ளி இல்லைன்னா ஐடியல் புள்ளி, பை ஃபிக்ஸிங் ஐடியல் புள்ளி. 44 கொஸ்டின், ஒய் வெர்டிக்கல் பெல்ட் டிரைவ் ஷுட் பி அவாய்ட் இன் த பவர் டிரான்ஸ்மிட்டர். அதாவது பெல்ட், அதாவது சக்தி கடத்த செங்குத்து பெல்ட் டிரைவ் தவிர்க்கப்படுது ஏன் அப்படி. அதாவது எங்கே பார்த்தாலும் பெல்ட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் ஓடும், இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி, இப்படி தான் பெல்ட் ஓடும். எங்கேயாவது இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெல்ட் வந்து செங்குத்தில் ஓடிட்டுருக்க பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அப்போ நம்ம இப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது பார்த்துருக்கோம். நம்ம பெல்ட் வந்து ரொட்டேட் ஆகுறது இப்படி செங்குத்தை ரொட்டேட் ஆகலை. இது ஏன் அப்படி தவிர்க்காங்க, இது ஏன் அப்படி பண்ண மாட்டேங்காங்கன்னா எதுக்காகனா, ஸோ அதாவது இந்த இழுவிசை, புவியீர்ப்பு இழுவிசை மற்றும் வழுக்கல் காரணமாக இப்படி செங்குத்தை வச்சா வலிக்கு கீழே வந்துடும். ஸோ அதனால தான் அதை தவிர்க்காங்க. பிகாஸ் கிராவிஷனல் புல் அண்ட் ஸ்லிப்பேஜ், அதுக்காக தான். 45 கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இந்த கப்ளிங். இந்த கப்ளிங் வந்து பார்த்தோன்னா யூனிவர்சல் கப்ளிங், இந்த கப்ளிங்குடைய பெயர். 46 கொஸ்டின் பாருங்கள், ஒய் த பேஸ் ஆஃப் புள்ளி இஸ் க்ரோன் இன் பவர் டிரான்ஸ்மிஷன். சக்தி கடத்துவதில் புள்ளியின் பேஸில் க்ரோன் இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெல்ட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுக்கு தான், மையத்து சுழலுக்கு தான் இந்த புள்ளியில் வந்து க்ரோன் இருக்குது. கீப் த பெல்ட் சென்ட்ரலைஸ். 47 கொஸ்டின், விச் கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் டூரிங் மேனுஃபேக்சரிங். அதாவது உற்பத்தி செய்யும் வேலையில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளை குறிக்கும் வரைபடம். அதாவது நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கான வேலையில் வந்து ஒரு வரைபடம் குறிக்கிறதுனா அது உற்பத்தினால ப்ராசஸ் தானே. அப்போ ப்ராசஸ் சார்ட்டு செயலாக்க விளக்கப்படம், அதாவது உற்பத்தி செய்யும் வேலையில் பயன்படும் வரைபடம். அடுத்தது 48 இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸும் கொடுத்துருக்காங்களே, இந்த இதில் பாஸ்டர், இது வந்து பாஸ்டர் லூஸ் புள்ளி. இந்த லூஸ் புள்ளியில் வலதுகை பக்கம், அதாவது வலதுகை பக்கத்தில் வந்து இது வந்து பார்த்தோன்னா க்ரோன் புள்ளி, இடதுகை பக்கத்தில் இருக்கிற லூஸ் புள்ளி. இது ஞாபகத்தில் வச்சுடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, இது க்ரோன் புள்ளி. ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது லூஸ் புள்ளி. 49 கொஸ்டின் பாருங்கள், which coupling is used in the place for light relative movement is required அப்படிங்கிறது. அதாவது மிக சிறிய அளவு தொடர்பான நகர்தலுக்கு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தப்படும் கப்ளிங். நகர்ந்து ஒரு வேலை செய்யணும், அதில் வந்து என்ன கப்ளிங் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். அதாவது அசைஞ்சு செய்கிற இடத்துல வந்து என்ன கப்ளிங் பயன்படுத்தணும், ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் தான் பயன்படுத்துவாங்க. ஃப்ளெக்சிபிள்னால் வளைந்து கொடுக்கும் அர்த்தம். ஃப்ளெக்சிபிளுக்கு இன்னொரு பேர் என்னது, வளைந்து கொடுக்கும் கப்ளிங். 50 கொஸ்டின் பிறகு, which is the imaginary circle of two mating gears.
டூ மேட்டிங் இரண்டு பொருத்தப்பட்ட கியர்கள் மீது கற்பனை வட்டம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிச்சு சர்க்கிள் தான். அதாவது ஒரு கியருடைய நடு மையம் அடெண்டம் சர்க்கிள், அதே மாதிரி ரூட் சர்க்கிள் இருக்குல்ல, அது நடு சர்க்கிள் தான். ரெண்டு கியர் இணையும் போது அந்த கியருடைய கற்பனை வட்டம் வந்து பிச்சு சர்க்கிள் தான், நடு வட்டம். அதாவது கியரில் வந்து 3 வட்டம் இருக்கும். இது அடெண்டம் சர்க்கிள், சாரி இது வந்து இது அடெண்டம், இது ரூட்டு, இந்த நடுவில் வர்றது பிச்சு சர்க்கிள். நடுவில் 3 சர்க்கிள் இருக்கும், அது நடு சர்க்கிள் தான் பிச்சு சர்க்கிள். ஸோ அதான் 2 கியர் செய்யும்போது அந்த வட்டத்தை உருவாக்குறது. 51 கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிச்சு சர்க்கிள் டு ரூட் சர்க்கிள் இன் கியர்? அதான் பிச்சு சர்க்கிளுக்கும் ரூட்டு சர்க்கிளுக்கும் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் பார்த்தீங்கன்னா டிடெண்டம், டி தான். மேலே இருந்துச்சுன்னா அதாவது அடெண்டம் சர்க்கிள் பிச்சு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அடெண்டம், இது டிடெண்டம். 52 கொஸ்டின் பாருங்கள், ஹவு த இம்ப்ரூவ் த கிரிப்பிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரையடு பெல்ட்? உலர்வான பெல்ட்டின் பிடிப்பு தன்மையை மேம்படுத்துவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ரெசின் தடவுனா ஸோ நம்ம வந்து கிரிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், கிரிப் ஆயிரும் பெல்ட்டு. அப்ளை பவுடர் ரெசின். 53 which type of belt person யூஸ் ஹெவி டியூட்டி மிஷின்? ஹெவி டியூட்டி அதாவது கனரக இயந்திரத்தின் மீது பயன்படும் பெல்ட் இணைப்பான் வகை வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் பிளேட் பெல்ட் பேஸ்னஸ். கிரசன்ட் பிளேட் பெல்ட் பேஸ்னஸ் தான் ஹெவி டியூட்டி மிஷினில் வந்து பெல்ட் இணைப்பானாக பயன்படுகிறது. ஸோ 54 கொஸ்டின் படம் கொடுத்துருக்காங்க, அதான் இந்த பாருங்கள். இதுக்கு பேர், இந்த மேலே உள்ள கோடுக்கு பேர் அடெண்டம் சர்க்கிள், கீழே வந்து பிச்சு சர்க்கிள். இந்த பிச்சு சர்க்கிளுக்கும் அடெண்டம் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து பார்த்தோன்னா இது அடெண்டம். அதே மாதிரி இங்கே ரூட்டு சர்க்கிளுக்கும் இந்த ரூட்டு சர்க்கிளுக்கும் இந்த பிச்சு சர்க்கிளும் இடைவெளி என்னென்னு பார்த்தா டிடெண்டம். அவ்வளோதாங்க, இது அடெண்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு கியர் கொடுத்துருக்காங்க, இந்த கியர் வந்து வளைஞ்சிருக்கா, இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இப்படி வளைஞ்சிருக்கும், இப்படி லேசாக வளைஞ்சிருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வளைஞ்சிருந்தால் இதுக்கு பேர் கைபோடு கியர். பல்கள் நேரியாக இருந்ததுன்னா கிளிக்கல் கியர். பல்லு நேரியாக இருக்குது அப்படின்னா அது பேர் கிளிக்கல் கியர். இப்படி வளைஞ்சிருந்தால் அது கைபோடு கியர். 56 கொஸ்டின் பாருங்கள். இங்கே காப்பர், அது வாட் இஸ் த நேம் ஆஃப் த காப்பர் கோர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செம்பு தாதுவின் பெயர் என்ன? செம்பு தாதுவின் பெயர் என்ன பார்த்தா மாலாசைட்டு. இங்கே மாலாசைடு தான் இதனுடைய தாது, செம்பு தாது. 57 கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த அலாய் ஆஃப் பிராஸ் மெட்டல்? பிராஸ் மெட்டல் அதாவது பித்தளை உலகத்தின் உலக கலவை எதுக்கு? நான் ப்ராஸ்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன். ப்ராஸில் ஃபஸ்ட் எழுத்து பியும் லாஸ்ட் எழுத்துல எஸ்ன்னு இருக்குது. இந்த பிக்கு அடுத்த நம்பர் சின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெட் மாதிரியே இருக்கும். அப்போ இந்த எஸ் வந்து நீ செட்டாக போட்டுக்க. ஸோ இது காப்பர், இதுக்கு வந்து சிங்க், அவ்வளோதான். இது காப்பர் சிங்க்னு எடுத்துக்கணும். இதுதான் ஷார்ட்கட், இதுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு. ப்ராஸில் வந்து ஃபஸ்ட் எழுத்து பினா சின்னு காப்பர், எஸ் வந்து ஜெட் மாதிரி இருக்கிறதுனால ஜெட்னு வச்சுக்கிங்க. காப்பர் அண்டு சிங்கு தான் ஆன்சர். 58 ஒய் அலுமினியம் யூஸ் டு வைட்லி இன் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு கொடுத்துருக்கு. அதாவது விமான தொழிற்சாலைகளில் அதிகமான அலுமினியம் பயன்படுத்தும். ஏன்னா வெயிட்டை குறைச்சா தான் ஏரோப்ளேன் வந்து பறக்க ஈஸியாக இருக்கும். அப்போ லைட் வெயிட்டு, அதுக்காக தான் நம்ம அலுமினியத்தில் ஏரோப்ளேன் செய்கிறாங்க. 59 வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஓர் கலினா? நான் சொல்லியிருக்கேன் கலினா லீ அப்படி வந்தாலும் லெட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்இன்னு இங்கே வந்திருக்கு, கலினா எல்இ லீ. லீன்னு வந்தாலே களி அப்படி வந்தாலே லெட்டு, எல்இஏடி லெட்டு. ஸோ அப்படி மாற்றிக்கிட்டு கலினானா லெட்டு, லீனா கலினா, அப்படி மாற்றிடுங்க. 60 கொஸ்டின். விச் மெட்டல் அலாய்ஸ் யூஸ் டு மேக் த ஃப்ரிக்ஷன் பேரிங்? அதாவது உராய்வு பேரிங் உருவாக்குவதற்கு பயன்படும் கலப்பு உலோகம் வந்து பார்த்தோன்னா பாபிட் மெட்டல். இந்த ஃப்ரிக்ஷனல் பேரிங் வந்தாலே நம்மளுக்கு பாபிட் மெட்டல் தான். 61 கொஸ்டின். வாட் இஸ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் நிக்கல்? நிக்கல் தான் அதிகமான உலோகத்தை வந்து உருகு நிலையை தாங்குது. நிக்கலும் உருகு நிலை 1450, இது ஆன்சர். நிக்கல் வந்தாலும் 1450. 62 கொஸ்டின். வாட் மெட்டல்ஸ் யூஸ் டு மேக் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் லைக் ஃப்ளாப் அண்ட் பிளேடு? அதாவது கலப்பைகள் மற்றும் பிளேடுகள் போன்ற விவசாய சாதனங்கள் உருவாக்குவதற்கு பயன்படும் உலோகம் எது பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், ஸ்டீல். டி தான் ஆன்சர். 63 கொஸ்டின் பாருங்கள். which metal powder is used in the colorizing process to prevent corrosion of steel component அப்படி கொடுத்துருங்க. அதாவது ஸ்டீல் பொருளின் அரிப்பை தடுப்பதற்கு கலோரைசிங் செயல்முறையில் பயன்படுத்தப்படும் உலோக பவுடர் அலுமினியம் பவுடர். அதாவது கலோரைசிங் ப்ராசஸ் வந்தாலே அலுமினியம் பவுடர் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கலோரைசிங் அலுமினியம் பவுடர். 64 கொஸ்டின் பாருங்கள். which type of brass sheet is used for deep drawing அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது அதிகபட்ச இழுவைக்காக பயன்படுத்துகிற பித்தளை தகடின் வகை எது பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் பிராஸ்.
சி தான் ஆன்சர். அதிக இழுவிசை, அதாவது டீப் டிராயிங்கு ப்ராசீட்டு அதிக இழுவிசை தாங்கும். அதாவது என்ன ப்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் ப்ராஸ். 65வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பிரான்ஸ் மெட்டல் ஹாஸ் காட் எக்ஸலண்ட் ஆன்டி ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிறந்த ஆன்டி ஃப்ரிக்ஷன் பண்புகளை பெற்றிருக்கும் வெண்கல உலோகத்தின் வகை எதுன்னு கேட்காங்க. அது பாஸ்பர் கலந்த வெண்கலம். இதுதான் வந்து ஆன்டி ஃப்ரிக்ஷன், அதாவது பிரான்ஸ் மெட்டலில் வந்து நம்மளுக்கு ஆன்டி ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டி பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இருக்கணும் அப்படின்னா அது வந்து பாஸ்பர் பிரான்ஸ் தான், பாஸ்பர் கலந்த வெண்கலம். 66வது கொஸ்டின் ஒரு படம் கொடுத்துருக்காங்க கப்ளிங். அந்த கப்ளியோட படம் நினைக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் பயன்படுத்துகிற நம்ம வந்து யூனிவர்சல் கப்ளிங் தான். அதாவது இது மேலங்கிலையும் ஆடும். அதாவது இந்த பகுதி தான் இந்த மாதிரி கை ஜாயிண்ட் இருக்குல்ல, நம்ம கையை சுற்றுறோம்ல, அந்த மாதிரி சுற்றுற மாதிரி வந்துச்சுனாலே அது யூனிவர்சல் கப்ளிங் தான். 67 ஸோ ஓரியூஸ் எக்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அலுமினியம் கேட்டிருக்காங்க. அதாவது அலுமினியம் பிரித்தெடுக்கப்படும் தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாக்சைட்டு, இன்னொன்று காஸ்பரேட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாக்சைட்டு கொடுத்துருக்கா, பாக்சைட்டு தான் கரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கணும். 2 இருக்குது அலுமினியத்தில் தாது, அதில் ஒன்று பாக்சைட்டு, இன்னொன்று காஸ்பரேட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 68. வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் லெட்டட் கன்மெட்டல் ஆஃப் காப்பர், சிங்க் அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க. அது லெட்டட் கன்மெட்டல் ஆஃப் காப்பர் சிங்க் உலோக கலவை, அது எவ்வளோ பெர்சன்டேஜ் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டட் கன்மெட்டல் வந்துச்சுனாலே காப்பர் லெட்டு இது மெயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 5% இருக்கும், காப்பர் மட்டும் 85% இருக்கும். ஸோ காப்பர் 85%, சிங்க்கு 5, டின்னு 5, லெட்டு 5. 69வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த அலாய் கான்சிஸ்ட் காப்பர் அண்ட் சிங்க். நான் சொல்லியிருந்தேன் இந்த காப்பர் அண்டு சிங்க், அதாவது காப்பர்னால் எஸ்ஸு, காப்பர் எப்படி வருதுன்னா எஸ்ஸு பிஏ தாண்டி வரும். இங்கே சிங்க்கு வந்து சிங்க் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு எஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த பிக்கு வந்து ப்ராஸு, இந்த இதுக்கு வந்து எஸ்ஸு, அப்போ எஸ்ஸில் முடிகிறது ப்ராஸ் தான். இப்படி தான் நான் வச்சுக்கணும். ஒருவேளை இங்கே சிங்க்குக்கு போல் டின்னு வந்துச்சுன்னா ப்ரான்ஸு, டின்னுனா டி அப்படின்னு சொல்லும்போது வரும்ல, அந்த வந்துச்சுன்னா ப்ரான்ஸு கடைசியில் இது இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது ஆன்சரில் சி தான் ஆன்சர். 70வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு பாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளி கொடுத்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் வலது பக்கத்தில் இருந்தால் குரோன் புள்ளி, இடது பக்கத்தில் இருந்தால் லூஸ் புள்ளியும் கொடுத்துருக்கேன். லூஸ் புள்ளி தான் ஆன்சர். அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் யூஸ் டு மேக் அலிகேட்டட் டைப் பாஸ்னஸ். இந்த அலிகேட்டட் டைப் பாஸ்னஸ் வந்து இணைப்பு, அதாவது அலிகேட்டட் வகை இணைப்பான உருவாக்குறதுக்கு பயன்படும் உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். அலிகேட்டட் டைப் பாஸ்னர் வந்து இதில் உருவாக்கணும் ஸ்டீல் சீட் தான். சி தான் ஆன்சர். அப்புறம் இங்கே வந்து ரூட் சர்க்கிள். 72வது கொஸ்டின் பாருங்கள். கீழே இருக்குது கோடு வந்து ரூட் சர்க்கிள், நடுவில் பிச்சு சர்க்கிள், அதுக்கு மேலே உள்ள, அதாவது இது இப்போ கொடுத்துருக்காங்களா எக்ஸுக்கு, இது வந்து ரூட் சர்க்கிள், இது நடுவில் உள்ளது பிச்சு சர்க்கிள், மேலே உள்ளது அடெண்டம் சர்க்கிள். கேட்டிருந்தால் பார்த்துடுங்க. இப்போ இது வந்து ரூட் சர்க்கிள் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 73வது கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜாக்கி புள்ளியின் பெல்ட் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஜாக்கி புள்ளி வந்து பெல்ட்டை டைட் பண்ண தான் பயன்படுது. ஸோ இது வந்து டென்ஷன், அதாவது டென்ஷன்னா இறுக்கத்தை பராமரிக்குது. ஜாக்கி புள்ளி பெல்ட் ட்ரைவில் ஜாக்கி புள்ளியுடைய நோக்கம் வந்து அதுதான். ஸோ மெயின்டைன் த டென்ஷன், இறுக்கத்தை வந்து பராமரிக்குது. 74வது கொஸ்டின் பாருங்க. விச் பவர் ட்ரைவ் வில் டிரான்ஸ்மிட் மோஷன் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித்தவுட் கிரீப் அண்ட் ஸ்லீப்பேஜ். அதாவது வழுக்கல் மற்றும் பிடிப்பு இல்லாமல் நிலையான திசைவேகத்தில் இயக்கத்தை கடத்தும் பவர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ் தான். இங்கே தான் வழுக்கல் கீழே விழாது, வலிக்கு பெல்ட்டு கீழே விழுற மாதிரி இங்கே கீழே விழாது, தான் செயின் ட்ரைவ் தான். ஸோ வழுக்கல் மற்றும் பிடிப்பு இல்லாமல் நிலையான திசைவேகத்தில் இயங்கும் பவர் ட்ரைவ். 75வது கொஸ்டின் பாருங்கள். விச் கப்ளிங் ப்ரொவைட் ரெஜிட் கனெக்ஷன் பிட்வீன் டூ சாஃப்ட். 2 சாஃப்ட்டுகளுக்கு இடையே கெட்டியான இணைப்பை வழங்கும் கப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கப்ளிங் தான். 76வது கொஸ்டின் பாருங்கள். விச் புள்ளி கேன் டிரான்ஸ்மிட் த பவர் டு சாஃப்ட் டிஃப்ரெண்ட் ஹைட் அண்ட் த வேரிங் டிஸ்டன்ஸ். அதாவது மாறுபட்ட தூரம், ரொம்ப தூரம் அதாவது குறைவான தூரம் இப்படி எடுத்துக்கலாம். மாறுபட்ட தூரத்திற்கும் உயரமான சாஃப்ட்டுக்கும் மேலே, அதாவது எப்படி சுற்றுதுன்னா மேலே சாஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டு, வெவ்வேறு உயரத்துக்கும் இடையே சாஃப்ட் வந்து சக்தியை கடத்தக்கூடிய புள்ளி என்ன புள்ளின்னு கேட்காங்க. ரோ புள்ளி தான்.
ரோப்புனா கயிறை வச்சு நம்ம வந்து செங்குத்தை நம்ம வந்து கணத்துலேருந்து தண்ணி அடிக்கோம்ல, அந்த சிஸ்டம் தான். கணத்துலேருந்து தண்ணி அடிக்க தூரம், அதே மாதிரி ஒரு கயிறுலேருந்து இழுக்கோம்ல தூரமாக, நம்ம நின்றுட்டு இழுக்கிறது வந்து கரிசண்டல். ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட தூரம் மாறுபட்ட உயரம் வந்தாலே ரோப் புள்ளி தான். 77வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு பெல்ட் பேசணும், நேம் த டைப் ஆஃப் பெல்ட் பேசணும்னு கொடுத்துருங்க. அதாவது பெல்ட் இணைப்பான் வகை. இந்த பெல்ட் இணைப்பான் வகை கிரசன் பிளேட் பெல்ட் பேசணும் தான் ஆன்சர். 78வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பெல்ட். அதாவது வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் ஓப்பன் பெல்ட் லென்த் இன் சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மையத்தூரம் எக்ஸ்னா இருந்தால் ஓப்பன் பெல்ட் நீளத்தை கணக்கிடுவதற்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா d+t/2 இன்று 317. இந்த 3 1/7 317 + 2x ஆகுது வச்சுக்கோங்க. இது எப்படி வச்சுன்னா இந்த 3 1/7 இருக்குல்ல, அந்த 3/1 317 + 2x இப்படி + 2x ஆகுது வச்சுக்கோங்க. இதுதான் ஓப்பன் பெல்ட் நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. d+t/2 இன்று 317 × 2x. அதுக்கப்புறம் இது என்ன புள்ளின்னு கேட்காங்க. நேம் த டைப் ஆஃப் புள்ளினா புள்ளின்னு வகைன்னு பார்த்தா பாஸ்ட் புள்ளி. இந்த எல்லாம் ஒரு ஃப்ளாட்டாகவே இருந்தால் பாஸ்ட் புள்ளி. 80வது கொஸ்டின் பாருங்கள். விச் கியர் ரன் மோர் சைலண்ட். ரொம்ப அமைதியாக இயங்குற கியர் வந்து பார்த்தோன்னா கெலிக்கல் கியர் தான். ரொம்ப அமைதியாக இயங்குற, சத்தம் இல்லாமல் இயங்குற கியர் கெலிக்கல் கியர். 81வது கொஸ்டின் பாருங்கள். விச் டாக்குமெண்டேஷன் ரெக்கார்ட் இஸ் யூஸ் டு நோ பேட்ச் நம்பர், டேட் ஆஃப் அலோகேஷன், ப்ராடக்ட் ஐடென்டிஃபை அண்ட் சைஸ் ஆஃப் பேட்ச். அதாவது பேட்ஜின் அளவு மற்றும் தயாரிப்பு அடையாளம், ஒதுக்கப்பட்ட தேதி, பேஜ் எண் ஆகியவற்றை அறிவதற்கு பயன்படும் ஆவண பதிவேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் கார்டு. இந்த ஜாப் கார்டில் வந்து இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜாப் நம்ம ப்ரொடக்ட் பண்ணி வெளியே போதுன்னா இவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துலேயும் உணவுப் பொருள்லையும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஜாப் கார்டு. 82வது இது ஒரு கியர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி கியர் மெக்கானிசம். இந்த கியர் மெக்கானிசத்துடைய பெயர் என்னென்னு பார்த்தா ரேக் அண்ட் பினியன். அதாவது ஒரு கையை சுற்றும் போது மேலே எங்கேயும் போயிட்டு வரும். அது ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம். ட்ரில்லிங் மிஷினில் இருக்குன்னு சொன்னால டேபிள் ஏற்றுறது, அது இந்த கியர் தான். 83 வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் லெட் இன் லெட் பிரான்ஸ் பேரிங் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்து. அதாவது ஈயம் கலந்த வெண்கல பேரிங் பொருளில் ஈயத்தின் கலவை சதவீதம் என்ன. லெட் பிரான்ஸ் பேரிங் மெட்டீரியல்னால் அதாவது ஈயம் கலந்த வெண்கல பேரிங்கில் ஈயத்துடைய கலவை வந்து 24%. லெட்டட் பிரான்ஸ் பேரிங் தயாரிக்கிறதுல லெட்டில் 24% தான் லெட் இருக்குது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் காப்பரின் மாலாசைட் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாலாசைட் தாதுவில் காப்பரின் சதவீதம் வந்து 55% இருக்கும். பாதிக்கு மேலே மாலாசைட் தாதுவில் வந்து காப்பர் வந்து 55% தான் இருக்கும். 85வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டீரியல்ஸ் பேசிக்கலி அண்ட் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின். நான் சொல்லியிருக்கேன், அந்த காப்பருக்கு வந்து சி வந்து பிக்கு முன்னால் வருது. இந்த சி வருதுல காப்பர், அப்போ அது பி, ஃபஸ்ட் எழுத்து பியில் தொடங்கணும். இந்த டின்னு டி வந்து லாஸ்ட்டில் டி எப்படி டி அப்படின்னா ஈன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த டின்னுக்கு ஈ வரும். அப்போ இந்த ரெண்டும் வர்றது இருந்தது ப்ராஸு அல்லது ப்ரான்ஸு. இந்த ரெண்டில் தான் ஒன்று. அப்போ அந்த பியும் ஈயும் முடியுது ப்ரான்ஸ் அப்படின்னு ஆச்சு வச்சுங்க. ஃபஸ்ட் எழுத்து பி, லாஸ்ட் எழுத்து இ, டி. அப்படி டி சொல்லி பாருங்கள். டின்னுக்கு டீன்னு ஈன்னு வந்துடும். ஸோ இதுதான் ப்ரான்ஸ். 86வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் காப்பர் இஸ் எக்ஸ்டென்சிவ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் கேபிள் அண்ட் அப்ளையன்ஸ். அதாவது எலக்ட்ரிக்கல் கேபிள் மற்றும் உபகரணங்களில் காப்பர் பரவலாக பயன்படுத்தப்படுவது ஏன்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர், நல்ல கடத்தியது. 87 விச் மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் த கஸ்டரைட். நான் சொல்லியிருக்கேன், இந்த பாக்சைட் கஸ்டரைட் வந்தாலே அது அலுமினியம் தான். ரெண்டுக்கும் தாது வந்து இது அலுமினியம். அதாவது காஸ்டரைட் அல்லது பாக்சைட். இந்த பிரித்தெடுக்க உலோகம் பார்த்தீங்கன்னா அலுமினியம். 88வது கொஸ்டின் பாருங்கள். விச் கப்ளிங் வில் ஹேவ் டிஸ்என்கேஜிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இணைப்பை துண்டிக்கும் முன்னேற்பாடு கொண்ட கப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் டைப் கப்ளிங் தான். இணைப்பை திடீர்னு துண்டிக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்லிப் டைப் கப்ளிங் தான் துண்டிக்கும். 89வது கொஸ்டின். விச் டிரைவ் இஸ் யூஸ்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லார்ஜர் அமௌண்ட்னு வந்தாலே ஸ்டெப்லி அல்லது லாங் டிஸ்டன்ஸ்னால ரோப் தான். அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம ரோப் டிரைவ் தான் வந்து என்ன செய்யுது, ரொம்ப தூரமாக உள்ள இதை வந்து பவர் கடத்துது. லாங் டிஸ்டன்ஸ்னாலே ரோப்பு தான்.
90 கொஸ்டின் பாருங்கள். இங்கே படம் கொடுத்துருக்காங்க. இது பிச்சு சர்க்கிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேலே உள்ள கோடுக்கு வந்து அட்டனம் சர்க்கிள், நடுவில் பிச்சு சர்க்கிள், கீழே உள்ள கோடுக்கு வந்து ரூட் சர்க்கிள்னு சொல்லியிருக்கேன். இது பிச்சு சர்க்கிள் 90 கொஸ்டினுக்கு. 91 கொஸ்டின் பாருங்கள். விச் செயின் டிரைவ் ப்ரொவைட் நாய்ஸ்லெஸ் அண்ட் யூனிஃபார்ம் டிரைவ். சத்தமே இல்லாத இது, அதே மாதிரி யூனிஃபார்மாக ட்ரைவ் பண்ணணும், சுற்றணும். அதாவது சத்தம் இல்லாமல் பட் சீரான இயக்கத்தை வழங்கும் செயின் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா டூத் செயின் டிரைவ் தான். பி தான் ஆன்சர் கரெக்டு. சத்தமே இல்லாமல் இயங்குற இது வந்து கியர்னு கேட்டால் கெலிக்கலி கியர். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து செயின் கேட்டிருக்காங்க, அதனால் டூத் செயின் சொல்லியிருக்கோம், பற்கள் கொண்டு செயின். 92 கொஸ்டின் பாருங்கள். விச் கியர் இஸ் சிமெட்ரிக்கல் டு ஈச் அதர் அண்ட் டிரான்ஸ்மிட் மோஷன் அட் ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் செங்கோணத்தில் இயக்கத்தை கடத்தும் மற்றும் ஒன்றுக்கொண்டு சமச்சீராக உள்ள கியர் வந்து மீட்ரு கியர். நான் சொல்லியிருக்கலாம் 2 கியர் இணைஞ்ச மாதிரி இருக்கா, அந்த 2 கியர் பெவல் கியர், 2 பெவல் கியர் இணைஞ்ச மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் மீட்ரு கியர் தான். ஸோ இங்கே தான் இதை தான் செங்கோணத்தில் இயக்கத்தை கடத்துவது மற்றும் ஒன்றுக்கொண்டு சீராக உள்ள கியர். 93 இது பாருங்கள். விச் மெட்டல்ஸ் யூஸ் டு மேக் த ஹெட் ஆஃப் த சால்ட்ரிங் அயன். அதாவது ஒரு சால்ட்ரிங் அயனின் தலை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உலோகம் வந்து பார்த்தோன்னா காப்பர் தான். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது டாப்பு, இது டாப் லேண்ட், இதுக்கு பேர். ஸோ இங்கே ஒரு எக்ஸு கியர் எக்ஸ் வந்து டாப் லேண்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்கன்னா பேசு வித்து, இந்த மாதிரி கொடுத்து இதுன்னா வித்து, பேசுடைய வித்து. ஸோ இது டாப் லேண்டு. 95 கொஸ்டின் பாருங்கள். ஹவு த ஷிஃப்டிங் ஆஃப் பெல்ட் இன் எனேபிள் ஃப்ரம் பாஸ்ட் டு லூஸ் புள்ளி. அதாவது பாஸ்ட் புள்ளியிலிருந்து லூஸ் புள்ளிக்கு பெல்ட்டை மாற்றுவது எப்படின்னு பார்த்தோன்னா பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பை அட்ஜஸ்டிங் த டென்ஷன் ஆஃப் பெல்ட்டு. நம்ம வந்து லிவர் தூக்கணும்னா லூஸ் ஆயிரும், நம்ம பெல்ட்டை மாட்டிட்டு அப்புறம் லிவர் கீழே இருக்குன்னா டைட் ஆயிரும். ஸோ அட்ஜஸ்டிங் த டென்ஷன் ஆஃப் பெல்ட்டு, அதான் ஆன்சர். ஸோ இங்கே ஒரு படம், இது ஒயர் டைப்பு பெல்ட் ஃபஸ்ட்னர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பெல்ட் ஃபஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பெல்ட் இணைப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயர் டைப் பெல்ட் ஃபஸ்ட்னர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாரு 180 டிகிரியை விட அதிகமான ராப்பிங் ஆங்கிள் இருந்துச்சு. ஸோ வாட் ஹேப்பன் இஃப் த ராப்பிங் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 180 டிகிரி விட அதிகமாக இருக்கும் ரேப்பிங் கோணத்தினால் என்ன நிகழும் பார்த்தீங்கன்னா, ஸோ கிரீப்பிங் அதிகமாக கிடைக்கும், கை டார்க் அதிகமாக கிரீப் வந்து அதிகமாக டார்க் கிடைக்கும். புள்ளி கேன் டிரான்ஸ்மிட் கை டார்க், இதுதான் ஆன்சர். அதாவது அதிகமான கோணம் இருந்துச்சுன்னா அதிகமான டார்க்கு சுழற்றும் விசை கிடைக்கும். இங்கே பாருங்கள். வேர் கெலிக்கல் கியர் ஆர் யூஸ்டு. கெலிக்கல் கியர் எங்கே பயன்படுத்துவாங்கன்னு கேட்காங்க. கெலிக்கல் கியர் வந்து ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி 99 கொஸ்டினும் அதே தான். யூனிவர்சல் கப்ளிங் பயன்படுத்த எங்கன்னு கேட்காங்க. அதாவது வேர் யூனிவர்சல் கப்ளிங் யூஸ்டுன்னு கேட்காங்க. இதுவும் யூனிவர்சல் கப்ளிங்கும் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் தான் பயன்படுத்துவாங்க. 100 கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸு கொடுத்துருக்காங்க இந்த கியரில். ஸோ இந்த கியரில் எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடண்டாம் சர்க்கிள், பிச்சு சர்க்கிள், ரூட் சர்க்கிள், 3 சர்க்கிள் இருக்குது. இங்கே மேலே உள்ளது கேட்டிருக்காங்க, இது அடண்டாம் சர்க்கிள் தான். அடுத்த 101 கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து விச் டைப் ஆஃப் ட்ரைவ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஷார்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸில் ரோப் ட்ரைவு, ஷார்ட் அண்ட் ட்ரைவ்ஸ்னால் கியர் டைப், அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன், அதிகமான பவரை கடத்தலாம் அதிகமான எண்ணிக்கையில். அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் கியர் ட்ரைவ் தான். லாங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோன்னா நம்ம ரோப் ட்ரைவ்னு சொல்லலாம். ஸோ அடுத்தப்போ இங்கே ஒரு 102 கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீ, அந்த கப்ளிங்கில் வந்து சாப்பிட்டு பொறுத்துருக்காங்க. இந்த கப்ளிங் சாப்பிட்டு இணைக்கிறது கீ தான். இந்த சுற்றுருக்கு டிரான்ஸ்மிஷன் பவரை கடத்துறதுக்கு கீ இல்லைன்னா கப்ளிங் மட்டும்தான் சுற்றும், இல்லைன்னா சாப்பிட்டு மட்டும்தான் சுற்றும். ஸோ அந்த கீ தான் இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு பேர் கீ தான். 103 கொஸ்டின் பாருங்கள். விச் பெல்ட் ஸ்லிப் லெஸ் இன் பவர் டிரான்ஸ்மிஷன். அதாவது சக்தி கடத்துதலில் குறைவான வழுக்கும் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி பெல்ட் தான். வி பெல்ட் தான் வீக்குள்ளேயே சுற்றிட்டு நடக்கும், வெளியே துள்ளி விழாது. 104 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பெல்ட் லென்த் கேனாட் பி ஆல்டர்ட் அண்ட் ரீயூஸ்ட் வித் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. அதாவது இணைப்பான் உடன் மீண்டும் பயன்படுத்த முடியாத மற்றும் நீளத்தை மாற்ற முடியாத பெல்ட் வந்து வி பெல்ட் தான். வி பெல்ட்லாம் கட் பண்ணிடலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அது வி ஷேப்பாக இருக்கிறதுனால அது பிடிக்க முடியாது, தூர தான் போடணும். அத்திராலும் சரி பிஞ்சாலும் சரி தூரமாக தான் போடணும். 105 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பெல்ட் டிரைவ்ஸ் யூஸ் டு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது. அதாவது வெவ்வேறு வேக விகிதத்தை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் பெல்ட் ட்ரைவ் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு ட்ரைவ். ஸ்டெப்னா ஸ்டெப் மாதிரி இருக்கும். அது பெரிய புள்ளியில் போட்டோன்னா ஸ்பீடு வேகமாக ஓடும், சின்ன புள்ளியில் போட்டால் ஸ்பீடு கம்மியாக ஓடும். ஸோ வெவ்வேறு
ஃபீட் ரேஷியோ உருவாக்குறதுக்கு ஸ்டெப் டிரைவ் தான் பயன்படும். ஒருவேளை கியர் டிரைவ் இருந்தால் நம்ம கியர் போடலாம், இங்கே கியர் கொடுக்கல, அதனால நம்ம ஸ்டெப் ட்ரைவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு கியர் 106 ஒரு கியர் கொடுத்துருக்காங்க. அந்த கியருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர். பல்லு வந்து நேராக இருந்தால் ஸ்பர் கியர். 107வது கொஸ்டின் பாருங்கள். விச் எனர்ஜி இஸ் கன்வெர்டட்னு ஹைட்ராலிக் பம்ப். ஹைட்ராலிக் பம்பில் வந்து எப்படி ஆற்றல் வந்து மாற்றப்படுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை தான் நம்ம ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாற்றப்படுது. அதுதான் ஹைட்ராலிக் பம்பில் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தேவைப்படுது, அப்போ தான் ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறுது. டி தான் ஆன்சர். 108வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் வால்வு கனெக்ஷன் ஆர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு பை மீன்ஸ் போல் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுருள் நகர்வின் மூலம் இணைப்புகளை மூடவும் அல்லது திறக்கவும் செய்யும் வால்வின் வகை வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. அதாவது துள்ளிட்டே திரும்பிட்டே இருக்கும். அது நீங்கள் தண்ணி தெளிக்க பாருங்கள் செடிக்கு. நிறையா தோட்டத்துலலாம் பார்த்தோன்னா செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டாங்க, அதே சுற்றி சுற்றி தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும், தெளிச்சிட்டே இருக்கும். அது பட்டர்ஃப்ளை வால்வு. அதுதான் ஓப்பன் ஆர் க்ளோஸு, திறக்கும் துள்ளி துள்ளி அடிச்சியும் தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி திறந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பட்டர்ஃப்ளை வால்வு தான். சுருள் நகர்வு மூலம் இணைப்பாளர்கள் மூடவும் திறக்கவும் செய்யும் வால்வு வந்து நம்ம தோட்டத்தில் செடிக்கு தண்ணி பார்க்கறது, அதுதான் பட்டர்ஃப்ளை வால்வு. 109வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் நடுவில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் கேஜ். இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் கேஜ் நடுவில் உள்ளது. 110 பாருங்கள். ஹவு ஹைட்ராலிக் டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு. அதாவது ஹைட்ராலிக் கடத்தும் விசையை கட்டுப்படுத்துவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவத்தலை. திரவம் குறைஞ்சிச்சின்னா இயக்கம் குறைஞ்சிரும். ஸோ ஒரு ஹைட்ராலிக் கடத்தும் விசையை கட்டுப்படுத்துவது எப்படின்னா பை ஃப்ளூயிட், திரவங்களால். 111 which valve is used to permit fluid flow in one direction and block flow in opposite direction. அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரே டைரெக்ஷனில் தண்ணி போயிட்டே இருக்கும். பைப் இருக்குது, அது தண்ணி வந்து என்ன செய்யும் போயிட்டே இருக்கும். நம்ம மோட்டர் நிப்பாட்டின பிறகு தண்ணி ரிவர்ஸில் வராது. ஸோ இங்கே போன தண்ணி இங்கே போயிடும். ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா பைப் நீளமாக இருக்கும், தண்ணியெலாம் போயிட்டே இருக்கும். மோட்டர் நிப்பாட்டினா அப்படி தண்ணி ரிவர்ஸில் வரணும், இங்கே ரிவர்ஸில் வராது. இங்கே பிளாக் ஆகிட்டுன்னு சொல்கிறான், ரிவர்ஸில் வராது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வராது. இது வந்து செக் வால்வில் தான் நடக்கும். செக் வால்வில் தான் தண்ணி போக மட்டும் தான் செய்யும். கரண்ட் மோட்டர் நின்றுச்சுன்னா தண்ணி ரிட்டன் வராது. ஸோ அப்போ இது என்ன வால்வுனா செக் வால்வு. எதிர் திசையில் பாய்வதை தடுத்தல் மற்றும் ஒரே திசையில் திரவம் பாய்வதை அனுமதிப்பதற்கு பயன்படுத்த வால்வு செக் வால்வு. 112வது கொஸ்டினில் பாருங்கள். இது நான் ரிட்டன் வால்வு. இந்த இதில் வந்து எக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லக். இந்த எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பகுதி வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லக் பேர். 113 பாருங்கள். which valve has 2 inlet 1 outlet in hydraulic அல்லது நியூமெட்டிக் சிஸ்டம். ஹைட்ராலிக் அல்லது நியூமெட்டிக் சிஸ்டத்தில் ஒன்று வெளிச்செல்லவும் 2 உள்செல்லவும் இருக்கும் வால்வு என்ன வால்வு பார்த்தோன்னா சட்டில் வால்வு. அதாவது எல்லா இடத்துலையும் வந்து என்னச்சுன்னா வெளியே போகிறது வந்து அதிகமாக இருக்கும், உள்செல்வது கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ஒன்று வெளிச்செல்வதற்கும் 2 உள்செல்வதற்கும். தண்ணி வந்து 2 பைப்பில் பம்பில் வந்து டேங்கில் 2 பைப்பில் உள்ளே வருது, ஒன்றில் ஒரு பைப்போடி வெளியே போகுதுன்னா அதுக்கு பேர் செட்டில் வால்வு. 114 பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது சிம்பிள், இது வந்து சிம்பிளின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். அதாவது நம்மளை இந்த சைடு எதுவுமே கொடுக்கல, இதோட முடிச்சுட்டாங்க. சிலிண்டர் இதோட முற்று பெறுது. ஸோ இதோட சிலிண்டர் நிற்குன்னா அது சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் தான். ஆனால் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால இந்த ஸ்ப்ரிங் சேர்த்துருக்காங்க. சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங், அவ்வளோதான் ஆன்சர். 115 கொஸ்டின் பாருங்கள். ஒய் த ஹைட்ராலிக் பம்ப் த ஃபில்டர் இஸ் இன்ஸ்டால்டு இன் த செக்ஷன் லைன். அதாவது செக்ஷன் லைனில் வந்து ஹைட்ராலிக் பம்பில் ஃபில்ட்ரு நிறுவப்படுது. ஏன்னா தேவையற்ற மாசுகளை வந்து தடுப்பதற்கு செக்ஷன் லைனில் வந்து என்ன ஃபில்ட்ரு அப்ளை பண்ணியிருக்காங்க, இது செட்டிங் மாட்டியிருக்காங்க. அப்போ செக்ஷன் லைனில் ஹைட்ராலிக் பம்பு வந்து ஃபில்டர் நிறுவுவது எதுக்குன்னா தேவையற்ற மாசுகளை தடுப்பதற்கு. மாசில் வந்து ஹைட்ராலிக் பம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரத்திலே மிஷின் இதாயிரும், ஃபாயில் ஆயிரும். 116 கொஸ்டின் பாருங்கள். விச் வால்வ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைன் கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ இன் பைப் லைன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது பைப் லைனில் பாய்வதை நன்றாக கட்டுப்படுத்துவதற்கு பயன்படும் வால்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீடில் வால்வு. பைப் லைனில் வந்து நன்றாக பாய்வதை கட்டுப்படுத்துவது நீடில் வால்வு. 117 கொஸ்டின் பாருங்கள். which valve is used to permit fluid to flow in one direction and block the flow in opposite direction. இது நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம், அதே சேம் கொஸ்டின் தான். எதிர் திசையில் பாய்வதை தடுத்து மேலும் ஒரே திசையில் திரவம் பாய்வதற்கு அனுமதிப்புக்கு பயன்படுத்தும் வால்வு வந்து செக் வால்வு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதே கொஸ்டின் திரும்பியும் இருக்குது. 118 கொஸ்டின் பாருங்கள்.
விச் வால்வு ப்ராடக்ட் அகேன்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ரெஷர் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம். அதாவது ஹைட்ராலிக் அமைப்பில் தேவைக்கு அதிகமான அழுத்தத்துக்கு எதிராக பாதுகாக்கும் வால்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் வால்வு தான். அது அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்குது, ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. பஸ்ஸெல்லாம் போகும்போது திடீர்னு ஏற பிடிங்கி விடுவாங்கள்ல, ப்ரெஷர் எடுத்து விடுவாங்கள்ல, அதுக்கு பேர் ரிலீஃப் வால்வு. ஏன் அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் வந்து அது என்ன செஞ்சு அந்த இது வந்து வெடிச்சிடும். ஸோ அப்போ அதே ஆட்டோமேட்டிக்காக அதிகமான ப்ரெஷர் ஆகிட்டு அப்படின்னா அதே என்ன செய்யணும், ரிலீஃப் ஆகி எல்லாத்தையும் ஏற ப்ரெஷராக வெளியேற்றிடும். அதுக்கு பேர் ரிலீஃப் வால்வு. 119வது கொஸ்டின் பாருங்கள். விச் கேஜ் இண்டிகேட் ப்ரெஷர் வேல்யூ அபோவ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வளிமண்டல அழுத்தத்துக்கு மேலான அழுத்த மதிப்பை காட்டும் கேஜ் வந்து ப்ரெஷர் கேஜ் தான். இப்போ நார்மலாகவே வளிமண்டலத்தில் ஒரு காற்றுடைய அழுத்தம் ஒரு அளவு இருக்குது மதிப்பு, அதை விட அதிகமாக ஆச்சுன்னா தான் அது என்னது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கேஜில் அளக்க முடியும். ஸோ 120வது கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ரெஷர் வேல்யூ இஸ் ரீடு த்ரூ ப்ரெஷர் கேஜ். ஸோ ப்ரெஷர் கேஜ் மூலம் அளவிடப்படும் அழுத்தது மதிப்பு வந்து கேஜ் ப்ரெஷர் அவ்வளோதான். ஒரு ப்ரெஷர் கேஜ் வச்சு நம்ம வந்து அளக்கோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து கேஜ் ப்ரெஷராக இருக்கும், அவ்வளோதான். அப்படியே மாற்றி எழுந்தாங்க. கேஜை ஃபஸ்ட்டு போடுங்க, இந்த கேஜை ஃபஸ்ட்டு போடுங்க, ப்ரெஷர் ரெண்டாவது போடுங்க. இதை ப்ரெஷர் கேஜ், இது ஒரு டூலு, ப்ரெஷர் கேஜுங்க டூலு. இது மதிப்பு எப்படி இருக்குன்னா கேஜ் ப்ரெஷராக இருக்கும், அவ்வளோதான். மாற்றி போட்டுருங்க. 121வது கொஸ்டின் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது விச் ஃபார்முலாஸ் யூஸ் டு கால்குலேட் த ப்ரெஷர். அதாவது அழுத்தம் கணக்கிடுவதற்கு பயன்படுத்துகிற ஃபார்முலா ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து எப்படின்னா, ஒரு நிமிஷம், ப்ரெஷர் ஈக்குவல் டு விசை பை ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா, அவ்வளோதான். இதுதான் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இதை நம்ம வந்து ஃபோர்ஸுன்னு கேட்டால், ஃபோர்ஸ் மட்டும் கேட்டால் இதை ரெண்டையும் பிரிக்கிற வேண்டியதான். ப்ரெஷர் ப்ரெஷர் இன்று ஏரியா. இங்கே ப்ரெஷர் மட்டும் கேட்டால் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ பி தான் ஆன்சர். 122வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபார்முலாஸ் டு கால்குலேட் அப்சல்யூட் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உண்மையான அழுத்தத்தை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தும் ஃபார்முலா. அது உண்மையான அழுத்தம்னா ஃபஸ்ட்டு வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கணும், அதான் உண்மையான அழுத்தத்தை கண்டுபிடிக்க ஃபார்முலா. அப்போ வளிமண்டல அழுத்தம் ஏற்கனவே இருக்கும், அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ப்ளஸ் வளிமண்டல அழுத்தம் ப்ளஸ் ப்ரெஷர் கேஜ் அல்லது கேஜ் ப்ரெஷர். ஸோ கேஜ் ப்ரெஷர் அதை விட அதிகமான அழுத்தம் இருந்தால் தான் கேஜ் ப்ரெஷர். ஸோ வளிமண்டல அழுத்தத்தை அளக்க முடியாது, வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்கனவே ஒரு அளவு இருக்கும். ஸோ இதை விட அதிகமான கேஜ் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரெஷர் கேஜ் வச்சு நம்ம அளக்கலாம். ஸோ அப்போது அப்சல்யூட் ப்ரெஷர்னால் எப்படி, உண்மையான அழுத்தத்தை கணக்கிடுவதற்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். இதுதான் ப்ளஸ் தான் வரணும், பெருக்கலோ மைனஸோ வகுத்தில் வரக்கூடாது. 123வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷருடைய அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தத்தின் அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். 124வது கொஸ்டின் பாருங்கள். which terms is a metric unit of pressure equal to 1 lakh பாஸ்கல். அப்போ 1 லட்சம் பாஸ்கலுக்கு சமமான அழுத்தத்தின் மெட்ரிக் அலகு சொல் வந்து பார். 1 லட்சம் பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 125வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பார் இன் மெட்ரிக் யூனிட் ஆஃப் ப்ரெஷர். அதாவது இங்கே 1 லட்சம் பாஸ்கலை பார்னு சொன்ன மாதிரி இங்கே ஒரு பாரை வந்து எப்படி மதிப்பிடுவாங்க யூனிட்லன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது அழுத்தத்தை மெட்ரிக் அலகில் பாரின் மதிப்பு வந்து ஒரு பார் ஈக்குவல் டு 1 kg பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். 126வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபார்முலாஸ் யூஸ் த கால்குலேட் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நான் இப்போ ப்ரெஷர் இன்று ஏரியா, நான் ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ப்ரெஷர் அழுத்தத்துக்கு ஃபார்முலா என்னது ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ இந்த ஃபோர்ஸ் மட்டும் கேட்காங்கன்னா இந்த ப்ரெஷரை இதையும் பெருக்கணும், ஏரியாவையும் பெருக்கிட்டேன்னா பி இன்று ஏ, அதுதான் ப்ரெஷர் இன்று ஏரியா தான் ஆன்சர். 127வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எஸ்ஐ யூனிட். விசையின் அளவு நியூட்டன். எஸ்ஐ அளவில் விசையின் அளவு வந்து நியூட்டன். 128ல் எந்த கொஸ்டினுமே இல்லை, 129 இல்லை, 130 தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு. இந்த வால்வுடைய பெயர் என்னென்னு கேட்காங்க. இது ஸ்விங் செக் வால்வு. இது பார்க் ப்ளக் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல பார்க் ப்ளக் மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்விங் செக் வால்வு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் த வால்வு சிம்பிள்னு கொடுத்துருக்கா. இந்த வால்வு சிம்பிளை வந்து 3 வழி, அதாவது 3 வழி
எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். இது ஒரு வழி, இது ஒரு வழி, இது ஒரு வழி, 3 வழி இருக்காது. 3 வழி 3ன்னு ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வருதோ அது ஆன்சர். ஸோ இது 3 இருக்குது. இந்த டி வந்து 3 இருக்குல்ல, 3க்கு அப்புறம் இந்த 2 இருக்கா, 2 வந்து இன்லெட் அவுட்லெட் அந்த வெளி உள்ளிச்சில்ற இது. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை போல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 நம்பர் இருந்தால் 3 போல் அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 வந்தாலே ஆன்சர் அதான். 2 3ன்னு இருக்கும்போது நம்ம அவுட்லெட் எடுக்கணும். இன்லெட் அவுட்லெட் அந்த உள்செல்றது வெளிச்செல்ற இதை எடுக்கணும். ஸோ இதில் வந்து 3/2 3 இருக்குது. அதில் ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக வருது. 3/2 தான் ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூமெட்டிக் வால்வு சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அந்த நியூமெட்டிக் வால்வு சிம்பிள் இங்கே பெயர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஒரே டைரெக்ஷனில் தான் போகுது. அது டைரெக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு. ஸோ இந்த சிம்பிளோட இது வந்து டைரெக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு. நியூமெட்டிக் சிம்பிளின் பெயர் என்ன கேட்குறாங்க. இது வந்து லூப்ரிகேட்டர், அதாவது உய விடும் அமைப்பு. நியூமெட்டிக் சிம்பிளில் வந்து இது எதை குறிக்கும் பார்த்தா லூப்ரிகேட்டர் குறிக்குது, உய விடுதல் முறை. அப்புறம் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க வால்வு. இந்த வால்வு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை பாதை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 பாதை இருக்குது. அப்போ 5ன்னு இருந்தாலே அதான் ஆன்சர். எத்தனை பொசிஷன் சொல்ல போனால் கண்டிப்பாக மோஸ்ட்லி 2 பொசிஷன் தான் வால்வு இருக்கும். மோஸ்ட்லி 2 பொசிஷன் தான் வால்வு இருக்கும். அப்போ வால்வு பொசிஷன் வந்து 2 பொசிஷன், இன்லெட்டு அவுட்லெட்டு. அப்போ 5 வழி இருக்குது. அதில் 2 வழியில் தான் வால்வு செயல்படுது. ஸோ 5/2. இந்த 5ன்னு வந்தாலும் நம்ம 5 வழி இருந்தால் அந்த வழியை மட்டும் எடுத்துக்கணும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் மோஸ்ட்லி. ஸோ இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இது பெயர் என்ன கேட்காங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கு. இந்த பிஸ்டனில் வந்து ஸ்ப்ரிங்கை தான் குறிச்சிருக்காங்க. 135 கொஸ்டின். 136 கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸில் வந்து பிஸ்டனை கொடுத்துட்டாங்க. ஸ்ப்ரிங் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு கொடுக்காம, இந்த ஸ்ப்ரிங் இல்லாமல் இந்த பிஸ்டன் கொடுத்துட்டாங்க. நடுவில் உள்ளது பிஸ்டன், அதான் பிஸ்டன். ஸோ எக்ஸு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஃபோர்ஸுடைய ஃபார்முலா. அதாவது அவுட்புட் ஃபோர்ஸுன்னு கேட்டால் அது ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு என்ன பார்த்துட்டோன்னா, ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். ஃபோர்ஸுக்கு எப்படி பார்த்துருக்கோன்னா, ஃபோர்ஸ் அதாவது ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஃபோர்ஸுக்கு வந்து ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியான்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியான்னு பார்த்தா இங்கே அவுட்புட் ஃபோர்ஸ்னு வந்துச்சுன்னா ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியா பை 10ன்னு வந்துடணும். அவுட்புட் ஃபோர்ஸ்னு வந்தால் பை 10. இதுதான் ஆன்சர். ஒருவேளை அவுட்புட் ஃபோர்ஸும் போடாமல் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் இன்ட்ரு ஏரியா மட்டும் போட்டாலே போதும். ஸோ அப்போ சி தான், பை 10 காமன். அவுட்புட் ஃபோர்ஸ்னால் பை 10ன்னு போடணும். 138 கொஸ்டின், வாட் இஸ் த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் பிஸ்டன் டைப் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிஸ்டன் வகை மோட்டாரின் வால்யூமெட்ரிக் பயனூறு திறன் என்னென்னா 95% இருக்கும். பயனூறு நம்மளுக்கு அதோடைய இது வந்து பயன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்டன் டைப்பில் வந்து 95% கிடைக்கும். 5% ஸ்லிப்பேஜ் ஆகும், வழுக்கல்ல போயிடும். 139 கொஸ்டின் பாருங்கள். விச் பேராமீட்டர் இஸ் ஸ்பெசிஃபிக் டு டிசைன் ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ரோமீட்டர் வடிவமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பாராமீட்டர் வந்து மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர். 140 ஒரு படம் கொடுத்துருக்காங்க, மோட்டாருடைய படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் பிஸ்டன் மோட்டார். இந்த மோட்டருடைய நேம் வந்து ரேடியல் பிஸ்டன் மோட்டார். இங்கே ஒரு ஹைட்ரோ மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து கியர் டைப்பு. இந்த ஹைட்ரோ மோட்டார்னு வகை பார்த்தீங்கன்னா கியர் டைப் வந்து ஹைட்ரோ மோட்டார். அடுத்தது வந்து ஹைட்ரோ மோட்டார் உடைய வகை எத்தனை பார்த்தீங்கன்னா 3 டைப்பு. அது ஹவு மெனி டைப் ஆஃப் தேர் இஸ் ஹைட்ரோ மோட்டார். ஹைட்ரோ மோட்டார் வகை வந்து 3 டைப்பில் இருக்குது. ஸோ 143 கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து இது டபுள் ஆக்டிங் சிலிண்டரு. இதில் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து பிஸ்டன் ராடு. ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தது வந்து பிஸ்டன் ராடு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து அடைச்சிட்டாங்க. இதை அடைச்சிட்டாங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர், சிங்கிள் ஆக்டிங் பிஸ்டன் நினைஞ்சது சிலிண்டர் தான். ஒரு பக்கம் அடைச்சிட்டாங்களே சிங்கிள் ஆக்டிங் தான் செயல்படும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங்
லோடு ரிட்டன் த பிஸ்டன் அப்படிதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் லோட் ரிட்டன் த பிஸ்டன். 145 கொஸ்டின் பாருங்கள். ஹவு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு ஆர் கிளாசிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திசை கட்டுப்பாட்டு வால்வுன்னு வகைப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போர்ட் அண்ட் பொசிஷன். அதாவது நம்பர் ஆஃப் போர்ட்னா 5 பாதை இருந்தால் 2 பொசிஷன் செயல்படும். 2 பொசிஷன் கண்டிப்பாக பொசிஷன் வந்து 2 கண்டிப்பாக வரும், 2க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இல்லைனா வந்து ஒரு வழியாக போய்ட்டு அப்படியே ஸ்டோர் ஆகாது. ஒரு வழியாக போய்ட்டு அப்படி இன்னொரு வழியாக போகணும், அல்லது 2 வழியாக போகணும், அல்லது 3 வழியாக போகணும். பொசிஷன் வந்து 2க்கு மேற்பட்டதாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் போர்ட் அண்டு பொசிஷன் இது இருந்துச்சுன்னா திசை கட்டுப்படும் வால்வு வகைப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3 பாதை இருக்குது, அது 2 பாதையில் தான் உள்ளே வெளியே போகுது. அப்போ 3/2. 146 கொஸ்டின் பாருங்கள். திசை கட்டுப்பாடு வகை என்னென்னு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு இருக்குது, இது இருக்குது. அப்போ 3 போல் இருக்குது. 3 போல் இருக்குது பை 2 வழியாக தான் ஒரு வழியாக வெளியே வருது, இன்னொரு வழியாக உள்ளே போகுது. அப்போ 2 பொசிஷனில் இருக்குது. அப்போ 3/2 இதுதாங்க வழி. ஸோ மொத்த வழியிலேருந்து உள் செல்வது எத்தனை, வெளியே வருது எத்தனைன்னு பார்த்தா 1 1 2 தான். அப்போ 3/2 தான் ஆன்சர். இதை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இது வந்து இது வந்து 4 வால்வு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த இடத்துல 4 இருக்குது. சரி, 4ல் வந்து எத்தனை வழியாக உள்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வழியாக. இது இங்கே 2 இங்கே 1 டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 அதாவது 4/3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து இங்கே வந்து 4/2 கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது தப்பு. இங்கே வந்து 4/2 வே வால்வும் கொடுத்துருப்பாங்க, அது தவறு. 4/3 வே வால்வு தான் கரெக்டான ஆன்சர். டி தான் கரெக்டான ஆன்சர். 148 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டபுள் ஆக்டிங். ஏன்னா இங்கே வந்து வெளியே வந்துட்டு, இந்த ராடு வந்து வெளியே வந்துட்டுனாலே டபுள். ஸோ இந்த ராடு முட்டு பெற்ற சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர், இங்கே டபுள் ஆக்டிங் சிலிண்டர் தான் இது. படத்தை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி சிலிண்டர் எக்ஸ் கொடுத்துருக்கலாம், இதை பார்த்து கண்டுபிடிச்சலாம். டபுள் ஆக்டிங் சிலிண்டர். 149 கொஸ்டின் பாருங்கள். which கேஜ் இண்டிகேட்டட் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் திரவ அழுத்தது எண்ணிக்கையை காட்டக்கூடிய கேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் தான். 150 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த அட்ஜஸ்டபுள் ரெஸ்ட்ரிக்டட்னு கேட்டிருக்காங்க. அதாவது அட்ஜஸ்டபுள் ரெஸ்ட்ரிக்டட்னு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடில் ரெஸ்ட்ரிக்டட், ஊசி முனை உடைய ரெஸ்ட்ரிக்டட்னு அர்த்தம். அட்ஜஸ்டபுள் ரெஸ்ட்ரிக்டட்னு வந்தாலே நீடில் ரெஸ்ட்ரிக்டட் தான். 151 கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோ நியூமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரோ நியூமேட்டிக் இயக்க மின்னழுத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 to 22 0, 12 வோல்ட் டு 220 வோல்ட்டு. அதான் 12 22 நாற்பது வச்சுக்கிட்டுங்க. ஸோ 152 ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட்டிங் ஸ்க்ரூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட்டிங் ஸ்க்ரூ, இதுக்கு இந்த ஸ்க்ரூவுடைய அதாவது இது வந்து ஒன் வே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு படம். அதில் வந்து எக்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரோட்டிங் ஸ்க்ரூ. 153 படம் கொடுத்துருக்காங்க. இது சிலினாய்டு வால்வு. இந்த சிலினாய்டு வால்வில் வந்து வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 பாதை இருக்குது, நல்லா பார்த்துடுங்க. 1 2 3 பாதை இருக்குது. ஸோ அதில் வந்து 2 வழியில் தான் இயக்கம் இருக்குது. 3 பாதை இருந்தாலும் இங்கே உள்ளே போயிட்டு இங்கே வெளியே வரலாம், அல்லது இங்கே உள்ளே போயிட்டு இங்கே வெளியே வரலாம். 2 தான். அப்போ 3/2 தான் ஆன்சர். 3/2 சிலிண்டர் வால்வு தான் ஆன்சர் தான் இருக்குது. இப்போ தான் 3 பாதை இருக்குது, அதில் வந்து 2 பாதை தான் செயல்படுது. அப்போ 3/2. போல் பொசிஷன் 3 பாதைங்கிறது போல், இயக்கங்கிறது பொசிஷனுங்கிறது 2. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபில்ட்ரு இருக்குது. இது வந்து ஃபில்ட்ரு வந்து வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபில்ட்ரு, அது மெக்கானிக்கல் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு வகை ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்டரில் ஓட்டை தான் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரு. 155 கொஸ்டின் பாருங்கள். விச் சிஸ்டம் ஹெட் கம்ப்ரஸ்டு ஏர் ஆஸ் எனர்ஜி இன்புட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அழுத்தப்பட்ட காற்றை ஆற்றல் உள்ளீடாக பெறும் சிஸ்டம். ஒரு காற்றால் ஒரு ஆற்றல் உருவாக்குனா நியூமெட்டிக்கல் சிஸ்டத்தில் தான். திரவம் வந்து வந்தால் திரவத்தில் செயல்படுற எனர்ஜி வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம். இப்போ காற்று ஏரில் வந்து அது வந்து எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா நியூமெட்டிக் சிஸ்டம். 156 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சயின்ஸ் அண்டர் தட் யூ ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஏர். நம்ம ஏரை பற்றிய காற்றின் பயன்களை மற்றும் தன்மைகளை பற்றி நீங்கள் படிக்கும் அறிவியலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காற்றின் பயன்கள் மற்றும் தன்மைகளை பார்த்தா நியூமெட்டிக் சிஸ்டத்தை தான் படிப்போம்.
57 கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ரெஷர் வேல்யூ இஸ் மெஷர்ட் த ரெஸ்பெக்ட் டு பெர்ஃபெக்ட் வேக்கம். அதாவது சரியான வெற்றிடத்தை பொறுத்து அளவிடப்படும் அழுத்த மதிப்பு கேஜி ப்ரெஷர் இல்லை அப்சல்யூட் ப்ரெஷர், அதாவது உண்மையான அழுத்தம். ஒரு வெற்றிடத்தை பொறுத்து அளவிடப்படும் அழுத்த மதிப்பு என்னென்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் உண்மையான அழுத்தம், அதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். 158 விச் சிஸ்டம் இஸ் யூஸ் டு மூவ் லோடு வித் லெஸ் எஃபோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்த திறனுடன் பழுவை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் சிஸ்டம் வந்து நியூமெட்டிக் சிஸ்டம் தான். அதிகமான திறனை கடத்தினா ஹைட்ராலிக் சிஸ்டம், குறைவான திறன்னா இதை வச்சு நம்ம பஸ்லலாம் டோர் வந்து எதில் இயங்குதுன்னா காற்றுல தான், நியூமெட்டிக் சிஸ்டம் தான். பஸ் டோர் வந்து நம்ம ஏறலை அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே ஆபத்து வராது. ஸோ நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்கும் அதை கதவை அடைக்கும் போது. ஸோ அது வந்து நியூமெட்டிக் சிஸ்டம் தான் இயங்குது. 159 கொஸ்டின் பாருங்கள். விச் அக்யூட்டேஷன் இஸ் அண்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் நியூமெட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நியூமெட்டிக்களின் பயன்பாட்டின் கீழ் இருக்கும் இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுறது தான், புஷ் தள்ளு அப்படின்னு அர்த்தம். 160 கொஸ்டின் பாருங்கள். which system uses liquid or transmitting fluid. அதாவது திரவத்தை கடத்தும் திரவமாக பயன்படுத்தும் சிஸ்டம் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல் நம்ம தள்ளுறோம் அப்புறம் வந்து அது பாயுது. ஸோ அப்போ வந்து ஹைட்ராலிக் சிஸ்டமுடைய சிம்பிள் இது. அதாவது மெக்கானிக் நம்ம தள்ளுறது மெக்கானிக்கலை வச்சு இங்கே ஹைட்ராலிக்காக மாறுது. ஒரு டன் மெக்கானிக்கல் ஹெட் டு ஹைட்ராலிக் சிஸ்டம் மாறுது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்குரிய படம். இங்கே ஒரு படம் கொடுத்தாங்க. ஒரே பாதையில் போட்டு ஒரே பாதை திரவம் வந்துச்சுன்னா அது பைபாஸ் சர்ஜரி. நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம்ல பிளட்டில், ஹார்ட்டில், அதே மாதிரி ஒரே பாதையிலேயே திரவம் போயிட்டு அதே பாதை வழியாகவே சுற்றிட்டு அடக்கும். இது வந்து பைபாஸ் சர்க்கியூட். இந்த படத்தை கொஸ்டின் பாருங்கள். ஹைட்ராலிக் சர்க்கியூட்டின் பெயர் என்ன கேட்காங்க. பைபாஸ் சர்க்கியூட். 163 கொஸ்டின் பாருங்கள். which valve is used to control the direction of the flow of fluid அப்படிங்கிறது. திரவம் பாய்வதின் திசையை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை கண்ட்ரோல் வால்வு. திசையை கட்டுப்படுத்தணுனால டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு. அதிலே ஆன்சர் வந்துட்டு டைரக்ஷன் அதை என்ன கேட்டு கண்ட்ரோல் த டைரக்ஷன் வந்துட்டா கண்ட்ரோல் த டைரக்ஷன் வந்தாலே டைரக்ஷனை கண்ட்ரோல் வால்வு தான். 164 கொஸ்டின் பாருங்கள். which part of the single acting cylinder is attached with the load அப்படி கொடுத்து. அதாவது பழுவுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் சிங்கிள் ஆக்டிவ் சிலிண்டர் பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ராடு தான் அந்த பழுவை தள்ளக்கு உதவுது பிஸ்டன் ராடு. 164 கொஸ்டின் பாருங்கள். which device is pneumatic is used for converting pressure energy of compressed air into mechanical energy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ரஸர் ஏர் இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூமெட்டிக் இயக்கிகள் தான். அழுத்தப்பட்ட காற்று அழுத்த ஆற்றலை மெக்கானிக்கல் ஆற்றலை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் நியூமெட்டிக்ஸ் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமெட்டிக் அக்யூட்டேட்டர். 166 கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் திசை கட்டுப்பாட்டு வால்வின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் க்ளோஸ். திசை கட்டுப்பாட்டு வால்வின் நோக்கம் ஹைட்ராலிக்கில் வந்து திறக்கலாம் அல்லது மூடலாம். 167 கொஸ்டின் பாருங்கள். வேர் ரேம் இஸ் யூஸ் ஹைட்ராலிக் லீனர் ஆக்டிவேட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் நீளவச இயக்கத்தில் ரேம் பயன்படுத்தப்படுவது எங்கேன்னு பார்த்தோன்னா எலிவேட்டர் ஜாக்கில் தான் ஹைட்ராலிக் ரேம் பயன்படுத்துகிறாங்க. ரேம் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா எலிவேட்டர் ஜாக்கில் தான். 168 கொஸ்டின் பாருங்கள். விச் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் பை த ஹைட்ரோஸ்டேட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த ஆயில் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது ஆயிலின் திரவ நிலை அழுத்தம் மூலம் மாற்றப்படும் ஆற்றல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. திரவத்தை வச்சு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம். 169 கொஸ்டின் பாருங்கள். which valve block flow in one direction and allow free flow in the other direction. அதாவது அடுத்த திசையில் பாய்வதை அனுமதிக்கும் மேலும் ஒரே திசையில் பாய்வதை தடுக்கும் வால்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வு. அதாவது 10 திசையில் பாயலாம், ஆனால் எந்த திசையில் பாய்ஞ்சிச்சோ அந்த திசைக்கு வராது. ஸோ அது நான் ரிட்டர்ன் வால்வு. 170 கொஸ்டின் பாருங்கள். வேர் ஹைட்ராலிக் பைபாஸ் சர்க்யூட் யூஸ் இந்த காமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சர்க்யூட்டு வந்து எங்கே பயன்படுத்துவாங்க. ஹைட்ராலிக் சர்க்யூட்டு பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்க்யூட். இதில் தான் பைபாஸ் சர்க்யூட் வந்து ஷேரிங் மிஷின் வெட்டும் இயந்திரத்தில் பயன்படுத்துவாங்க. ஸோ பைபாஸ் சர்க்யூட் பயன்படுத்துகிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் மிஷின். 176 கொஸ்டின் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து திரவத்தை அழுத்துறாங்க, எல்லா இடத்துலையும் திரவம் பாயுது. ஸோ அப்போ இது வந்து என்னதுன்னா
திரவத்தை கடத்துகிறாங்க. டிரான்ஸ்மிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர், அழுத்தம் மூலமாக திரவத்தை கடத்துகிறாங்க. 172 பாருங்கள். which energy is present in oil by virtue of its motion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதன் இயக்கத்தின் மூலம் ஆயிலில் உருவாகும் ஆற்றல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கினெட்டிக் எனர்ஜி. ஆயிலில் வந்து என்ன ஆற்றல் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கினெட்டிக் எனர்ஜி. 173 பாருங்கள். which property of oil that control the flow in hydraulic system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் பாய்வதை கட்டுப்படுத்தும் ஆயிலின் தன்மை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி, பாகுத்தன்மையாக இருக்கணும், அதாவது பிசுபிசு தன்மையாக இருக்கணும். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து பாய்வதை கட்டுப்படுத்தும் ஆயிலின் தன்மை வந்து விஸ்காசிட்டியாக இருக்கணும். 174 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ் யூஸ் டு ரிமூவ் டஸ்ட், சிப் அண்ட் அதர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திரவத்தில் இருந்து தூசி, பிசுறுகள் மற்றும் மற்ற மாசு துகள்களை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் ஃபில்டர், வடிகட்டி ஃபில்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. 175 which always used to as interface between the electrical and pneumatic system அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் மற்றும் நியூமெட்டிக் சிஸ்டங்களுக்கு இடையே இணைப்பு சாதனமாக பயன்படுத்தப்படும் வால்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா செலினாய்டு வால்வு. எலக்ட்ரிக் மற்றும் நியூமெட்டிக் சிஸ்டங்களுக்கு இடையே இணைப்பு சாதனம் வந்து செலினாய்டு வால்வு. 176 which always used for mechanical position to sense in மெஷின் ஆட்டோமோஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது மெஷின் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் உணருவதற்கு மெக்கானிக்கல் நிலைக்கு பயன்படுத்துகிற வால்வு வந்து ரோலர் வால்வு. ஸோ பி தான் ஆன்சர். உணருவதற்கு மெக்கானிக்கல் நிலைக்கு பயன்படுத்துகிற வால்வு ரோலர் வால்வு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 177 which valves used to remove the excess amount of oil in hydraulic system கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஆயில் அதிகப்பட எண்ணிக்கையை நீக்குவதற்கு பயன்படுத்துகிற வால்வு வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. சார்ஜோட ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா வெடிச்சிடும். ஸோ அதனால் அதே ரிலீஃப் ஆகிடும். அப்போ ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு இருக்கணும் கண்டிப்பாக. 178 பாருங்கள். which valves அண்ட் ஓரிஃபைடு அல்லது ரெஸ்ட்ரிக்டட் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் தடுத்தல் அல்லது திறத்தலாக இருக்கும் வால்வு வந்து என்னென்ன வால்வு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு தான் திசையை கட்டுப்படுத்துக்கு. எதுக்குன்னா மூடணும் அல்லது திறக்கணும், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு தான். 179 பாருங்கள். which device enable different flow rate of oil அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயிலின் வெவ்வேறு பாயும் விகிதத்தை உருவாக்கும் கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது த்ரோட்டில் வால்வு. வாட் இஸ் த பீரியாடிக் ஆயில் ட்ரெயின் ஃப்ரம் த கம்ப்ரஸர். அதாவது கம்ப்ரஸரிலிருந்து ஆயில் கழிவை வெளியேற்ற கால இடைவெளி. நம்ம எந்தெந்த டைமில் ஆயிலெல்லாம் வெளியேற்றணும் பார்த்தோன்னா கம்ப்ரஸரில் வாரத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் a வீக். 181 கொஸ்டின் பாருங்கள். which type of filter is used for trapping various size of particle matter அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது குறிப்பிட்ட பொருளின் பல்வேறு அளவுகளை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஃபில்டரின் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அளவுகளை பிடிப்பதற்கு பயன்படுத்தும் ஃபில்டர் வந்து அப்சார்பன்ட் ஃபில்டர். 182 கொஸ்டின் பாருங்கள். which type of filter is used to remove porous material from oil in hydraulic system கொடுத்துருங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஆயிலிருந்து இரும்பு கலந்த உலோகங்களை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஃபில்டர். இரும்பு கலந்த உலோகங்கள் வந்து மேக்னெட்டிக் காந்தம் தான் இரும்பு வந்து ஒட்ட வச்சிடும். ஸோ மேக்னெட்டிக் ஃபில்டர் தான் பயன்படுத்துவாங்க. 183 கொஸ்டின். which property is hydraulic oil function is minimum for heat transfer. அதாவது வெப்பம் கடத்துவது நடுத்தரமாக இருக்கும் ஹைட்ராலிக் ஆயிலில் செயல்பாட்டில் உள்ள பண்பு எதுன்னு கேட்காங்க. ஸோ அப்போ வெப்பம் கடத்துவது நடுத்தரமாக இருக்கும் ஹைட்ராலிக் ஆயில் செயல்பாட்டில் உள்ள பண்பு நல்லா இருக்கும். நடுத்தரம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். நடுத்தரமாக இருந்துச்சுன்னா குட் தெர்மல் கப்பாசிட்டி அண்டு கான்டக்டிவிட்டி, நல்ல வெப்பத்திறன் மட்டும் கடத்த திறனாக கொண்டு இருக்கும். 184 கொஸ்டின் பாருங்கள். which device is used for handling and removing contamination from the hydraulic oil. அதாவது ஹைட்ராலிக் ஆயிலிருந்து மாசுகளை நீக்கவும் மற்றும் கையாளுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்டர், ஹைட்ராலிக் வடிகட்டி தான். 185 கொஸ்டின். which part of double active cylinder prevent air leakage from the cylinder to atmosphere அப்படின்னு கேட்க. அதாவது வளிமண்டலத்திற்கு சிலிண்டரிலிருந்து வெளியேற்றப்படும் காற்று கசிவை தடுக்கும் டபுள் ஆக்டிவ் சிலிண்டர் பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராடு சீல் தான் அந்த லீக் ஆகிறது தடுக்குது. 186 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃபெக்ட் காஸ்ட் 5 interlocked air bubbles and bucket in the hydraulic pipeline and component கொடுத்துருக்காங்க. அதாவது
ஹைட்ராலிக் பைப் லைன்களில் மற்றும் பாகங்களில் உள்ளே அடைக்கப்பட்ட காற்று குமிழ்கள் மற்றும் அடைப்பான்களால் ஏற்படும் குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிட்டேஷன், அதாவது குழி உருவாகும். ஏர் அதாவது பபுள்ஸ் உள்ளே இருந்துச்சு, பைப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா பைப்பில் பள்ளம் உருவாகும். அப்போ கவிட்டேஷன். 187வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த காசஸ் ஃபார் ஆயில் ஃப்ளோ அண்டர் ப்ரெஷர் வைல் பாசிங் த்ரூ த ரெஸ்ட்ரிக்டட் பாசேஜ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது தடை செய்யப்பட்ட பாதை வழியாக செல்லும் பொழுது அழுத்தத்திற்கு கீழே ஆயில் பாய்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா ஆயிலெல்லாம் என்ன செஞ்சுன்னா கீழே சிந்தும். ஹீட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆயில் வந்து கரெக்டாக மேலேயே இருக்கும். ஸோ அப்போ ஆயில் கீழே போச்சுன்னா ஹீட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். 188வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which valve prevent the system pressure from rising too high is high if the pressure regulating valve fail அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது பிஸ்டன் ரெகுலேட்டிங் வால்வு பழுதானால் அழுத்தம் மிக அதிகமாக உயர்வதிலிருந்து சிஸ்டத்தை தடுக்கும் வால்வு எதுன்னு கேட்காங்க. ஸோ அப்போ ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அடுத்தாப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை தடுக்கிறது ரிலீஃப் வால்வு. அதே என்ன செஞ்சிடும், ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ரிலீஸ் ஆகிரும். 189வது கொஸ்டின் பாருங்கள். which causes more than 90% of hydraulic system failure. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டம் பாதிப்பு 90% அதிகமாக இருக்க காரணம் வந்து ஸோ அந்த ஆயிலில் வந்து மாசு அடைஞ்சிச்சுன்னா, அதாவது கண்டமினேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட், ஹைட்ராலிக் திரவ மாசுகளை தான் ஏற்படுது. 190வது கொஸ்டின் பாருங்கள். which type of filter help to protect the pump from fluid contamination கொடுத்துருக்காங்க. அதாவது திரவ மாசுகளிலிருந்து பம்பை பாதுகாப்பதற்கு உதவும் ஃபில்டரின் வகை எதுவும் கேட்காங்க. ஸோ திரவ மாசுகள் வந்து பம்பை பாதுகாப்பதற்கு உதவும் ஃபில்டரின் வகை வந்து செக்ஷன் ஃபில்டர். அவர் 191 ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ரிங் ஆயிலிங், இந்த ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து ரிங்கு மாதிரி இருக்குது. இந்த ரிங்கு மாதிரி இருந்துச்சுன்னா ரிங் ஆயிலிங். இந்த படத்தை பார்த்து நீங்கள் கொஸ்டின் கண்டுபிடிச்சலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். ரிங் ஆயிலிங். ஸோ 192வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூப்ரிகேண்ட் தட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர் ஆர் லோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிக அழுத்தம் அல்லது சுமைகளை தாங்கக்கூடிய உயவு எண்ணெயின் பண்பு என்னென்னு கேட்கும். அது விஸ்காசிட்டி. அதிக அழுத்தம் அல்லது சுமைகளை தாங்கக்கூடிய எண்ணெயின் பண்பு வந்து விஸ்காசிட்டி, பாகத்தன்மை அல்லது பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும். 193வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ளாஸ் பாயிண்ட் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் மெஷினரி ஆயில் அப்படிங்கிறது. அதாவது பொதுவான நோக்கத்திற்கான இயந்திர ஆயிலின் ஆவியாகும் நிலை என்னென்னு கேட்காங்க. 120°C ஆவியாயிரும். 194வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு கிளச்சு கொடுத்துருக்காங்க. இது கிளச்சு பெயர் என்னன்னு கேட்காங்க. இது டாக் கிளச்சு, இதுக்கு பேர். இந்த மாதிரி இருந்தால் டாக் கிளச்சு. ஸோ அதுக்காக 195 ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு லூப்ரிகேஷன் சிஸ்டம். இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலை தெளிக்கிறதுல இந்த மாதிரி ஆயில் தனித்தனியாக தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளாஸ் லூப்ரிகேட்னு அர்த்தம். தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ளாஸ்னால் தெளிக்கிறது, தெளிப்பு உயவிடல். ஸோ இங்கே ஒரு கிளச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிளச்சுடைய படம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் கிளச். இந்த படத்துக்கு பேர் ஏர் கிளச். 196 கிளச்சுடைய பெயர் என்னன்னு கேட்காங்க. இந்த பேர் வந்து ஏர் கிளச்சு. ஸோ 197வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து என்ன கேட்காங்க. வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் டூத் செயின் ட்ரைவ் அப்படின்னு கேட்காங்க. அதாவது டூத் செயின் ட்ரைவ்னு முக்கிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே இருக்குது, சத்தம் இல்லாமல் இயங்குவது மட்டும் இல்லாமல் ஸோ யூனிஃபார்ம் ட்ரைவாகவும் சுற்றும் இந்த ட்ரைவ். அதாவது டூத் செயின் ட்ரைவில் வந்து கெலிக்கலில் வந்து சத்தம் இல்லாமல் மட்டும்தான் சுற்றும். இங்கே சத்தம் இல்லாமல் மற்றும் யூனிஃபார்ம் ட்ரைவாகவும் இயங்கும். ஸோ அது 197வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ரேஷியோ ஆஃப் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சாலிபிள் ஆயில் ஆடட் டு வாட்டர் டு கெட் நான் கரோசிவ் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது துருப்பிடிக்காத விளைவை பெற தண்ணீரில் சேர்க்கப்படும் சாலிபிள் ஆயிலின் விகிதம் வந்து 1:20. 1 லிட்டர் சாலிபிள் ஆயிலில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றினோன்னா என்ன ஆயிரும், இந்த நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு திரவம் கிடச்சிரும். இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா வெள்ளை கலராக இருக்கும். 199வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து இப்போ வாட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லூப்ரிகேஷன் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது விக்கு ஃபீடு தான். ஆனால் வந்து ஃப்ளாஸ் ஃபீடும் கொடுத்துருப்பாங்க, அது தவறு. இது விக்கி ஃபீடு. 200வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் லூப்ரிகண்ட். உயவு எண்ணெய் பயன்படுத்துவதன் நோக்கம் என்னென்ன. உயவு எண்ணெய் ஏக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஸோ தேய்மானத்தை தடுப்பதற்கு, ப்ரிவென்ட் தேய்மானத்தை தடுப்பதற்கு தான் பயன்படுத்துகிறாங்க. 201வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த லோ ஸ்பீடு கியர் இன் லூப்ரிகேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்த வேக கியரில் உயவிடப்படும். குறைந்த வேக கியரிலிருந்து உயவிடப்படுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் கேன் மூலமாக என்ன செய்வோம், ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணி ஆயிலை வந்து தெளிப்போம்.
ஸோ ஆயில் கேன் டைப் அல்லது ப்ரெஸ்ஸு மூலமாக கூட நம்ம தடவி இது பண்ணுவோம், குறைவான ஸ்பீடில் கியர் இயங்குச்சுன்னா. ஸோ இங்கே 62வது கொஸ்டின், வாட் இஸ் த சிம்பிள் மார்க் ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி. அதாவது வட்டமாக இருந்துச்சுன்னா டெய்லி பண்ணணும், முக்கோணமாக இருந்தால் வாரத்தில் பண்ணணும், சதுரமாக இருந்துச்சுன்னா மந்த்லி பண்ணணும். ஸோ நம்ம சதுரமாக கொடுத்தனால மந்த்லி நம்ம நினச்சின்னு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, பராமரிக்க. 203வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லூப்ரிகன்ட் தட் த வேப்பர் இஸ் கிவன் ஆஃப் ஃப்ரம் த ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணெயிலிருந்து நீராவி வெளியேற்றப்படும் உயவு எண்ணெயின் தன்மை என்னென்னு கேட்காங்க. அப்போ எண்ணெயிலேருந்து நீராவி வெளியேற்றப்படும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாஸ் பாயிண்ட், ஆவியாகும் தன்மை தான். 64வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மெயின்டெனன்ஸ் சிம்பிள். பராமரிப்பு சிம்பிள் கால விடையில் இந்த முக்கோணமாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு டைம், வீக்லி. ஸோ இங்கே ஒரு வாசர் கொடுத்துருக்காங்க, அதாவது டூத் வகை. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டூத் டைப் லாக்கர் வாசர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டூத் வகை லாக்கர் வாசர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்டர்னல் டைப்பு. உள்ளேயும் இருந்துச்சுன்னா இதே மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வகைன்னு வரும். இது வந்து வெளியே மட்டும்தானா எக்ஸ்டர்னல் டைப் வாசர். 260 வருங்க, விச் டைப் ஆஃப் விக்கு ஃபீல்ட் லூப்ரிகேஷன் இது கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வகைப்படுத்தப்பட்டிருக்கும் விக்கு ஊட்ட உயவுடல் அமைப்பு எதுன்னு கேட்காங்க. விக்குன்னு வந்துல கிராவிட்டி ஃபீடு, புவியீர்ப்பு ஊட்டம். இங்கே வட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 207. வட்டம் வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணுறது. வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெயின்டெனன்ஸ் சிம்பிள்னா பராமரிப்பு சிம்பிள் கால இடைவெளி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி, தினந்தோறும். 208வது கொஸ்டின் பாருங்கள், விச் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் தட் த டெம்பரேச்சர் ஆஃப் த லூப்ரிகன்ட் இஸ் அபிள் டு ஃப்ளோ ஃப்ரீலி வைல் ஃபோர்ட். பாயும் பொழுது சுதந்திரமாக பாயக்கூடிய உயவு எண்ணெயின் வெப்பநிலை பொதுவான பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட். பாயக்கூடிய சுதந்திரமான தன்மை வந்தாலே 4 பாயிண்ட் பாயும் தன்மை. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, கிளச்சு கிளச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரிஃபுகல் கிளச். இந்த கிளச்சினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபுகல் கிளச். அதாவது சென்ட்ரிஃபுகல் கிளச் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அதாவது எப்படின்னா இங்கே ஒரு பால் இருக்கும், இங்கே ஒரு பால் இருக்கும், ஸோ இங்கே ஒரு இது இருக்கும், அந்த பால் அதில் உருண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென்ட்ரிஃபுகல் கிளச்சுன்னு அர்த்தம். 210வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் லூப்ரிகண்ட். உயவு எண்ணெயின் பயன் என்ன. உராய்வை குறைப்பதற்கு அதாவது உராய்வை குறைப்பதற்கு இங்கே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா இம்ப்ரூவ் மெஷினரி எஃபிஷியன்சி, பயனூர் திறனை மேம்படுத்துவதற்கு. உயவு எண்ணெய் பயன் பார்த்தீங்கன்னா ஒன்று உராய்வை குறைப்பதற்கு அது இல்லை. ஸோ 2வது பயனூர் திறனை அதிகரிப்பது, இயந்திரத்தின் பயனூர் திறனை மேம்படுத்துவதற்கு. அப்போ 211வது கொஸ்டின் பாருங்கள், இங்கே ஒன்று இது கொடுத்துருக்காங்க. இது டெய்லி, வட்டனா டெய்லி, இது வாரம், இது மாதம். ஸோ இது வந்து அதை விட இல்லை எதுவுமே. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஷெடியூல் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி அதர் தென் அப்போ. அதாவது மேலே விட வேறு கால இடைவெளிக்கான நிகழ்வு இது. அது ஆனால் எந்த காலத்துக்கு இடைவெளி கொடுக்கல. ஆனால் தினந்தோறும் வீக்லி மந்த்லி 3 கிடையாது. ஸோ அதனால் டீலே நீங்கள் ஆன்சர் அடிச்சுக்கலாம். இங்கே ஒரு கிளச்சு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளச்சும் கோன் கிளச். இதுக்கு பேர் 212 கோன் கிளச். 213 பாருங்கள், இது நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கும். 2 புள்ளிக்கு நடுவில் ஒரு புள்ளி அமுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஜாக்கி புள்ளின்னு சொல்லுவாங்க, இது ஜாக்கி. 214வது கொஸ்டின் பாருங்கள், இது சென்ட்ரிஃபுகல் கேஜ். இங்கே பால் ஒன்று இருக்குது, எக்ஸ் கொடுத்துக்கிறது வந்து அது வந்து சென்ட்ரிஃபுகல் வெயிட்டு. அந்த பாலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரிஃபுகல் வெயிட்டு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரிஃபுகல் கேஜி இது வந்து சென்ட்ரிஃபுகல் இதுதான். ஸோ அதில் வந்து வெயிட்டு, சென்ட்ரிஃபுகல் வெயிட்டு அது பேர். இங்கே வந்து ஆயில் கேன் மெத்தட். இது வந்து இந்த ஸ்லோ ஸ்பீடு கியரில் வந்து தெளிக்கிறது ஆயில் கன்னு டைப்பு அல்லது ப்ரெஷர் மூலமாக பண்ணுறது லூப்ரிகேஷன் முறை வந்து ஆயில் கன் மெத்தடு. 216வது கொஸ்டின் பாருங்கள், விச் கூலண்ட் ஆயில் இஸ் எமுல்ஸ் ஃபீட் வித் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணீருடன் பாகுநிலை அடையும் குளிரூட்டி ஆயில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலுபிள் ஆயில் தான். அதுக்கு பேர் கரையக்கூடிய எண்ணெய்னு அர்த்தம். 217 பாருங்கள், வாட் இஸ் த கலர் ஆஃப் சாலுபிள் ஆயில் மிக்ஸ்டு வித் வாட்டர். அதாவது தண்ணீருடன் சேர்க்கப்படும் சாலுபிள் ஆயில் நிறம் என்னென்னா வெள்ளை கலராக இருக்கும், பால் மாதிரி இருக்கும். 218வது கொஸ்டின் பாருங்கள், விச் கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்ட் ஃபார் த்ரெட்டிங் இன் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவான நோக்கத்திற்காக ஸ்டீலில் த்ரெட் செய்வதற்கு பயன்படுத்துகிற வெட்டு திரவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆயில். த்ரெட்டில் வந்து நம்ம என்ன ஆயில் பயன்படுத்துவோம்னா லார்ட் ஆயில் தான் பயன்படுத்துவோம். 220வது கொஸ்டின் பாருங்கள், விச் கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹெவி டியூட்டி மிஷின் வித் லெஸ் கட்டிங் ஸ்பீடு. அதாவது
குறைந்த வெட்டு வேகத்துடன் கனரக இயந்திரத்துக்காக பயன்படுத்தப்படும் வெட்டுத்திறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆயில், கொழுப்பு எண்ணெய். அதாவது குறைந்த வெட்டு வேகத்துடன், வேகம் குறைவான வேகத்தில் இயங்கும், ஆனால் கனரக இயந்திரமாக இருக்கும். அதில் வந்து ஃபேட்டி ஆயில் தான், கொழுப்பு எண்ணெய் தான் பயன்படுத்துவோம். 220வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பிளாக் வாஷர் யூஸ்டு வித் ஃப்ளாட் ஆர் ஓவல் டைப் ஹெட் ஸ்க்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாட் அல்லது ஓவல் வகை ஹெட் ஸ்க்ரூவுடன் பயன்படுத்தப்படும் லாக் வாஷரின் வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஷாங்க் டைப் தான் பிளாட் அல்லது ஓவர் டைப் ஹெட் ஸ்க்ரூவாக இருக்கும். 221 பாருங்கள். which is the property of the oil catches fire and continues to be in flame அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுவாலையில் தொடர்ந்து இருக்கும் மேலும் தீப்பிடிக்கும் ஆயிலின் பண்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பாயிண்ட். சுவாலையில் தொடர்ந்து இருக்கும் மேலும் தீப்பிடிக்கும் தன்மை, அதாவது ஃபயருக்கு அதே ஹீட்டில் வந்து எரியிற தன்மை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபயர் பாயிண்ட், தீப்பிடிக்கும் தன்மை. 222வது கொஸ்டின் பாருங்கள். விச் கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்ட் ஃபார் டர்னிங் காப்பர். அதாவது காப்பரில் டர்னிங் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் வெட்டுத்திறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்பிள் ஆயில். காப்பருக்கு வந்து சால்பிள் ஆயில் தான் பயன்படுத்துகிறாங்க. 223வது கொஸ்டின் பாருங்கள். which type of clutch is used for machine tools to connect transmission gear box in driving motor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிரைவிங் மோட்டாரில் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸை இணைப்பதற்கு மெஷின் டூலுக்காக பயன்படுத்தப்படும் கிளச்சின் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேட் கிளச் தான் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. 224வது கொஸ்டின் பாருங்கள். which cutting oil is used in automatic lathe. ஆட்டோமேட்டிக் லேத்துகளில் பயன்படுத்தும் கட்டிங் ஆயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு அல்லது பிளண்டட் ஆயில், அதாவது கூட்டு அல்லது கலவை எண்ணெய். 225வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளோர் கிரெயின் அப்படின்னு. அதாவது ஹைட்ராலிக் தரை கிரெயின்களின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கலாம், அதே மாதிரி அந்த தூக்கின இதை வழி நடத்தலாம். யூசஸ் ஆன் லிவர் டு லிஃப்ட் ஆர் லீடு ஹெவி லோடு. அதிக சுமைகளை வழிநடத்தலாம் அல்லது அதிக தூக்குவதற்கு லிவர் மீது பயன்படுத்தப்படுகிறது. 126வது கொஸ்டின் பாருங்கள். which is a system of 2 or more fully with a rope threaded between them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவற்றுக்கு இடையே ஒரு கயிறு திரிக்கப்படுவது உடன் 2 அல்லது 3 புள்ளிகளின் அமைப்பு எதுவும் கேட்காங்க. இது புள்ளி பிளாக். 127வது கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிரெயின். இங்கே ஒரு கிரெயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பில்லர் ஜிப் கிரெயின். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பில்லர் ஜிப் கிரெயின் தான் அர்த்தம். 128வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் போல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டு உடைய பெயர் என்னென்னு கேட்காங்க. இது வந்து கோனிக்கல் வாஷர் ஃபவுண்டேஷன் போல்ட்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோனிக்கல் வாஷர் ஃபவுண்டேஷன் போல்ட்டு. 229வது கொஸ்டின் பாருங்கள். 229வது கொஸ்டின் பாருங்கள். which wire rope strand or twist in the same direction. அதாவது இது முக்கியமான கொஸ்டின். ஒரே திசையில் முறுக்கப்பட்டிருக்கும் கம்பி கயிறு இலைகள் எதுவும் கேட்காங்க. அதாவது ஒரே டைரக்ஷனில் முறுக்கப்பட்டிருக்கும் கம்பி கயிறு இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லே ரோப். 230வது கொஸ்டின் பாருங்கள். டெரிக், அதாவது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் ஃப்ரேம் பேஸ் ரெஸ்டிங் ஆன் கிரவுண்ட் இன் த ஃப்ரேம் ஆஃப் டெரிக் லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது டெரிக் தூக்கும் சாதனத்தின் பிரேமில் பூமியின் மீது அடிப்பது நிலைநிறுத்தப்படும் முக்கோண பிரேமின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கீழே விழாமல் இருக்க தடுக்குது. அதை ப்ரிவெண்ட் பேஸ் ஃப்ரம் மூவிங் அண்டர் லோடு. பழு கீழே விழுவது வந்து அடிப்பதை தடுப்பதற்கு. 231வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஃபவுண்டேஷன் ஃபோல்ட் ஆர் எசென்சியல் டு மெஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்திரங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஃபோல்டுகளின் அவசியம் ஏன்னு கேட்காங்க. அதாவது மிஷினை கட்டியாக பிடிப்பதற்கு ஃபவுண்டேஷன் போல்ட் பயன்படுது. கோல்டு மிஷின் ஃபீம்லி. 232வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெட்டீரியல் ஆஃப் ஸ்லிங் கூக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லிங் கூக்குகளின் பொருள் என்ன அல்லது உலோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை டென்சர் ஸ்டீல், அதிக இழுவிசை ஸ்டீல், கை ஸ்டீல். அதாவது ஸ்லிங் கூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சர் ஸ்டீலால் தான் செய்யப்பட்டிருக்கும். 233வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு கிரெயின் இருக்குது. அந்த கிரெயினுடைய பெயர் என்னென்னு கேட்காங்க. இது வந்து கேண்ட்ரி கிரெயின். இந்த கிரெயினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்ரி கிரெயின். 234வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டைனமோ ஐ போல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டைனமோ ஐ போல்ட்டு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தில் பழுவு தூக்குக்கு பயன்படுது. அதாவது லிஃப்ட் வெர்டிக்கல் லோடு. டைனமோ ஐ போல்ட் வந்து செங்குத்தாக தூக்குவதற்கு பயன்படுது. வெர்டிக்கல் லோடு, லிஃப்டிங் வெர்டிக்கல் லோடு. 235வது கொஸ்டின் பாருங்கள். which crane consists of bridge constructed கிரைண்டர் கிரிடர் சப்போர்ட் ஆஃப் ட்ராவலிங் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது
ஒரு டிராவலிங்கில் உயர்த்திய தாங்குவதற்கு தூண்களால் கட்டப்பட்ட பாலத்தை கொண்டிருக்கும் கிரெயின் எதுவும் கேட்காங்க. இது ஓவர் ஹெட் ட்ராவலிங் ஒரு ஒரு பாலம் மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனிக்குள்ளே பாலம் மாதிரி இருந்து வெயிட்டு தூக்குக்கு கிரெயின்னா அது என்ன கிரெயின் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும். அது ஓவர் ஹெட் ட்ராவலிங் கிரெயின். 236 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் லூப்ரிகண்ட்? உயவு எண்ணெய் பயன்படுத்தி நோக்கம் என்னென்னா உராய்வை குறைப்பதற்கு பயன்படுகிறது. அப்படி இல்லை அப்படின்னா பயனுறுதிறனை அதிகரிக்கிறதுக்கு மேம்படுத்துக்கு பயன்படுகிறது. இந்த ரெண்டு தான். 237 கொஸ்டின் பாருங்கள். ஹவு ஜிப் கிரெயின் ஆர் யூஸ்ட் த மூவ் த லோட் அப்படிங்கிறது. பழுவை நகர்த்துவதற்கு ஜிப் கிரெயின் பயன்படுத்தப்படுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக ஹரிசாண்டலி. 238 கொஸ்டின் பாருங்கள். which type of rope is used for heavy duty hoisting கொடுத்துருக்காங்க. அதாவது கனரக உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் கயிறின் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ரோப். 239 கொஸ்டின். which tools used to inspection during the acceptance test of நியூ மிஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய இயந்திரத்தின் பரிசோதனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஆய்வில் பயன்படுத்தப்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேண்ட்ரில், பரிசோதனை மேண்ட்ரில் தான். 240 கொஸ்டின் இல்லை, 241 கொஸ்டின் தான் அதில் கொடுத்துருக்காங்க. which ஒயர் ரோப் ஸ்டாண்ட் ஆர் ட்விஸ்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இது முக்கியமானது. ஏற்கனவே சேம் டைரக்ஷன், இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. எதிர் திசையில் முறுக்கப்பட்டிருக்கும் கம்பி கயிறு இலைகள் எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே லாங் லே ரோப்னு இருந்துச்சு. இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக ரெகுலர் லே ரோப் ஆன்சர். ஸோ சேம் டைரக்ஷன் அப்படி கொடுத்துருந்தா லேண்டு லே ரோப்பு, ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னால் ரெகுலர் லே ரோப். 242 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்டு ஃபிபர் ஜாமெட்ரிக்கல் டெஸ்ட் ஆன் மிஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இயந்திரங்களின் மீது வடிவியல் பரிசோதனைகளுக்கு முன்பு செய்யப்படும் வேலை என்னென்னு கேட்காங்க. இது லெவலிங். ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு சமநிலை செய்யணும், லெவலிங் பண்ணணும். 243 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் யூஸ்ட் ஃபார் செக்கிங் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லெவல் ஆஃப் த மிஷின்? ஒரு மிஷினை கிடைமட்டம் மற்றும் வெர்டிக்கல் சமநிலையை சரிபார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவலை வச்சு தான் நம்ம கிடைமட்டமாக இருக்கா செங்குத்தா 90 டிகிரியில் இருக்கான்னு சொல்லி நம்ம இதெல்லாம் செக் பண்ணலாம். 244 கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிரெயின் இருக்குது. இந்த கிரெயினுடைய படம் இருக்குன்னா இது ட்ராக் மவுண்டட் கிரெயின். ட்ராக் மவுண்டட் இந்த ஒரு கிரெயின் வந்து ட்ராக் மவுண்டட் கிரெயின், நகரும் கிரெயின். 245 வாட் மெட்டீரியல் இஸ் யூஸ் இந்த க்ரோட்டிங் ஃபார் ஸ்டீம் டர்பைன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீராவி டர்பைன்களுக்காக க்ரோட்டினை கான்கிரீட் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் என்னென்னு கேட்காங்க. அதாவது ஸ்டீம் டர்பைனில் வந்து கான்கிரீட் செய்வதற்கு இது வந்து என்ன பண்ணால் லெட்டில் தான் இந்த கான்கிரீட் பண்ணுவாங்க பொறுத்தது. அதாவது ஸ்டீம் டர்பைனில் வந்து கான்கிரீட் செய்வதற்கு பயன்படுத்தும் பொருள் வந்து லெட்டு, ஈயம். 246 கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு பவுண்டேஷன் போல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பவுண்டேஷன் போல்ட்டு பெயர் என்னன்னு கேட்காங்க. இதோடைய பெயர் ராவுல்ட் பெல்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி பவுண்டேஷன் போல்ட் இருந்தால் கயிறு மாதிரி கெட்டின லாஸ்ட்டில் கெட்டின மாதிரி இருந்துச்சுன்னா ரவுல் போல்ட்டு. 247 பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் க்ரோ பார்? அதாவது கடப்பாறை நோக்கம் என்னென்னு பண்ணால் ஸோ ஒரு மிஷின் வந்து லைட்டாக தூக்கலாம், லைட்டாக தூக்கி கயிறு கட்டக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு அதாவது கிரெயினில் தூக்கக்கு ஒரு பிடிப்புக்காக என்ன செய்கிறாங்க அந்த குரோவன் பயன்படுத்துகிறாங்க. அதை அப்போ டு லிஃப்ட் அண்டு மூவ் த லோடு. ஸோ சுமை நகர்த்த அல்லது உயர்த்துவதற்கு இந்த குரோபார் பயன்படுது. 248 கொஸ்டின் பாருங்கள். which க்ரோட்டிங் ப்ராசஸ் இன் அன்எஃபெக்டட் பை ஆயில் அல்லது கிரீஸ்? அதாவது ஆயில் அல்லது கிரீஸ்களால் பாதிக்கப்படாத க்ரோட்டிங் செய்முறை, ஆயிலையும் கிரீஸாலையும் பாதிக்கப்படாத க்ரோட்டிங் செய்முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்பர் க்ரோட், அதாவது சல்பர் கான்கிரீட் அப்படி கூட எடுத்துக்கலாம், சல்பர் கான்கிரீட் கூட எடுத்துக்கலாம். 249 ஹவு மெனி டைப் ஆஃப் டெஸ்ட் மேண்டல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஜாமெட்ரிக்கல் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வடிவில் பரிசோதனைக்காக கிடைக்கும் பரிசோதனை மாண்டல்களின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தா 2 மேண்டல் வகைகள், பரிசோதனை மேண்டல் வகைகள் வந்து 2 வகையில் இருக்குது. 250 கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஜாமெட்ரிக்கல் டெஸ்ட்னு கேரிட் அவுட் ஒயில் டெஸ்டிங் மிஷின் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இயந்திர கருவிகளை பரிசோதிக்கும் பொழுது வடிவியல் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது ஏன்னு கேட்காங்க. ஸோ நம்ம வந்து மிஷின் வந்து லேசாக சாய்வாக இருந்தாலும் நம்ம சுழலும் போது என்ன செய்யும், பேரிங் வந்து சீக்கிரத்தில் போயிடும். அப்போ நம்ம வந்து மிஷினை அதாவது வடிவல் பரிசோதனை செய்யும்போது நம்ம எந்திர கருவிகளை டேமேஜ் இல்லாமல் நம்ம வந்து வடிவல் பரிசோதனை செய்யணும். ஸோ அப்போ கிரேட் த அக்யூரசி ஆஃப் மிஷின், இயந்திர துல்லியத்தை மதிப்பிடக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க.
ஸோ என்றைக்குமே மிஷினை செக் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த மிஷின் வந்து சரியான வடிவத்தில் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பண்ணணும். அது எதுக்காகனா மிஷினுடைய துல்லியத்தை மதிப்பிட. 251 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் மணிலா அண்டு கம் ரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சணல் கயிறுகள் மற்றும் மணிலா தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிற பொருள் என்ன அல்லது உலோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆஃப் வைல்டு பனானா பிளான்ட். அதாவது வாழை மரம் இருக்குல்ல, அந்த வாழை தண்டு தான் அதனுடைய இதை தான் நான் பயன்படுத்துகிறாங்க கயிறாக. சணல் கயிறு அல்லது மணிலா தயாரிப்பதற்கு பயன்படும் பொருள் வந்து வாழை மட்டை, வாழை செடியின் நார். 252 கொஸ்டின் பாருங்கள். விச் கிரேன் இஸ் யூஸ்ட் இந்த ரிமோட் பிளேஸ் அண்ட் ஆஃப் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெளிப்பகுதி மற்றும் தொலைதூர இடத்துக்கு பயன்படுத்தப்படும் கிரேன் வந்து ட்ராக் மவுண்டட் கிரேன். அது வண்டி மாதிரி இருக்கிறனால வண்டி உருட்டிட்டு போயிருந்தாங்க. 253 கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் போல்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் போல்டு வந்து கடைசியில் தொட மாதிரி இருக்குது, நம்ம தொட மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ரேக் போல்ட்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கயிறு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ராவல் போல்ட்டு, இங்கே வந்து தொட மாதிரி இருந்துச்சுன்னா ரேக் போல்ட்டு. 254 கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் லிக்விட் இஸ் ஃபில்டு இன் த க்ரோடு கிளாஸ் டியூப் ஆஃப் ஸ்பிரிட் லெவல். அதாவது ஸ்பிரிட் லெவலின் வளைந்த கண்ணாடி டியூப்பில் நிரப்பப்பட்ட திரவத்தின் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், தொழிற்சாலை ஆல்கஹால் தான் அந்த ஸ்பிரிட் லெவலுக்குள்ளே கண்ணாடி மாதிரி இந்த பபுள்ஸ் மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். 255 கொஸ்டின் பாருங்கள். ஒய் த லிஃப்டிங் பாக்கெட் ஆர் ப்ரொவைட் வித் த எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உபகரணங்களுடன் தூக்கும் பாக்கெட்டுகள் வழங்கப்படுவது ஏன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் குரோபாலை வந்து நம்ம நுழைக்க முடியும். அந்த உபகரணத்தில் இருக்கிற சின்ன பாக்கெட்டில் தான் நம்ம குரோபாரை வந்து நம்ம நுழைச்சி தூக்க முடியும். ஸோ பிளேஸ் குரோபார் ஃபார் லிஃப்டிங், தூக்குவதற்கு கடப்பாறையை வைத்து தூக்குவதற்கு அந்த உபகரணத்தில் நினச்சி பாக்கெட்டுங்கிறது இருக்குது. 256 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரோலர் பிளேஸ் அண்டர் த எக்யூப்மெண்ட். உபகரணங்கள் மீது வைக்கப்படும் உருளை நோக்கம் என்னென்னா அந்த உருளையை வச்சு ரொம்ப எடையான மிஷினை வந்து ஒரு இடத்துல இன்னொரு எழுத நகட்டலாம். ரோலர் கீழே வச்சு தள்ளினா போயிட்டே இருக்கும் மிஷின். ஸோ டு மூவ் ஈஸிலி, அதான் ஆன்சர். 257 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் எட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேரான எட்ஜின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரான எட்ஜு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா டெஸ்டிங் பண்ணது தான், நேரான தன்மையை செக் பண்ணதுக்கு தான் அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜ் வந்து பயன்படுது. 258 கொஸ்டின் பாருங்கள். which materials used to make the plaque spirit level. அதாவது பிளாக் ஸ்பிரிட் லெவல் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உலோகம் அல்லது பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஃப்ரீ கேஸ்டைன் அல்லது ஸ்டீலில் செய்யலாம் அல்லது ட்ரெஸ் நீக்கப்பட்ட கேஸ்டைனில் செய்யலாம். 259 கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் காங்கிரீட் மிக்சர் ஆஃப் சிமெண்ட், சாண்ட் அண்ட் ஸ்டோன் ஃபார் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொடுத்தா. அதாவது ஃபவுண்டேஷனுக்கான சிமெண்ட், மணல் மற்றும் ஜல்லி ஆகிய காங்கிரீட் கலவையின் விகிதம் என்னென்னா, ஸோ நம்ம வந்து ஒரு மூட்டை போட்டால் 2 மூட்டை மணல் 4 மூட்டை ஜல்லி கலக்கலாம். இதுதான் வந்து ஃபவுண்டேஷனுடைய மிக்சர் கலவை. 260 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் எட்ஜ். ஸ்ட்ரெயிட் எட்ஜ் நோக்கம் என்னென்னா நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்னாலே அதுலேயே ஆன்சர் வந்துடுது. ஸ்ட்ரெயிட் நேரான தன்மையை சோதிக்க. டு டெஸ்ட் ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பொருளின் நேரான தன்மையை சோதிப்பதற்கு பயன்படுகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நிமி கொஸ்டினில் வந்து 4 செமஸ்டர் 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த செமஸ்டர் 3யும் செமஸ்டர் 4 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1 இயருக்குரிய எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் நீங்கள் டைம் ஆனாலும் கொஞ்சம் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதிலேருந்து அதிகமான நிமி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. நிமி கொஸ்டின் பேங்க் தான் இதிலேருந்து அதிகமான எக்ஸாம் கேட்டுட்ருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல்.